பரலோகத்தில் எங்கள் நல்ல தகப்பனே, நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் நம்பிக்கை, ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாதவர். இந்த பகல் நேரத்திலும் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கும்படி புறப்பட்டு வரட்டும். வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சாத்தானின் அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 43வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 43வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனுடைய 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என்ன பெற்றாய்? கனம் பெற்றாய். ஊருக்கு பிடிக்காது, உலகத்துக்கு பிடிக்காது, உறவுக்கு பிடிக்காது, மனுஷனுக்கு பிடிக்காது. சில சமயம் 10 நிமிஷம் தனியா உட்காந்து யோசித்தோம்னா நம்மளை நமக்கே பிடிக்காது. தோதரா, அவ்வளவு மோசமானவங்க நாம. தோதரா, உண்மையா பொய்யா? அதானே தோதரா. ஆனா என்னமோ தெரியல, அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. அதான் கிருபை. தோதரா, அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி சிலருக்கெல்லாம் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. தோதரா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே. தோதரா, இந்த ஆளுகிட்ட சிக்கிக்கிட்டானே. தோதரா, இப்பவும் ஏதாகிலும் ஒரு வாய்ப்பு இருக்குமா? தோதரா, தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு ஆளு நடந்து போயிட்டே இருந்தாரா, திடீர்னு ஒரு சத்தம் கட்டிச்சான், நில் அப்படின்னு. அவர் உடனே நின்றுட்டாரா. சத்தத்தை கேட்ட உடனே நின்றுட்டாரா. கமால்னு ஒரு பெரிய பாறாங்கல்ல அவருக்கு முன்னால் வந்து விழுந்துச்சான். ஒரு செகண்ட் இல்ல, நம்ம மண்டையில விழுந்து செதறி இருக்கும், செத்து போயிருப்போம். இந்த சத்தம் தான் நம்மளை என்ன செஞ்சு காப்பாத்துச்சுன்னு சுத்தி சுத்தி பார்த்தா ஒருத்தரும் இல்லையா. சரின்னு விட்டாராம். இன்னொரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருந்தாராம். நெல் அப்படின்னு ஒரு சத்தம் கட்டிச்சான். டக்கு நின்றுட்டாராம். ஒரு அம்பு ஒண்ணு குறுக்க அப்படி போயிருக்கு. ஒரு அம்பு அதுன்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து ஒரு வேடன் அம்பு விட்டுருக்கான், அங்கிட்டு ஒரு மானுக்கு விட்டுருக்கான். இவன் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தான், இவன் குறுக்குக்குள்ள போயிருக்கும். என்னது? அம்பு. இந்த முறையும் இந்த சத்தம் நம்மளை என்னஞ்சிட்டு காப்பாத்திட்ட அப்படின்னு. இன்னொரு நாள் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சான். நெல் அப்படின்னு நின்னுட்டான். ஒரு சிறுத்தை குறுக்க போயிருக்கு. தோத்திரம். அது உன்னை வேட்டையாடுறதுக்காக ஓடி இருந்திருக்கு. தோத்திரம். அவனுக்கு ரொம்ப தோத்திரம் பயத்தோட ஒரு நன்றி அந்த சத்தத்துக்கு. என்ன இப்படி ஒவ்வொரு நாளும் காப்பாத்திட்டு இருக்கிறிய? யாரு நீ? கடவுள், உன் உருவமே தெரியலையே, என்ன ஒவ்வொரு முறையும் இப்படி காப்பாத்துறிய. ஆனா உண்மையில எனக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? ஒவ்வொரு முறையும் என்ன நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லி காப்பாத்துற நீ, அந்த கல்யாணம் பண்ண நேரத்துல என்ன நில்லுன்னு சொல்லிருக்கலாம்ல. அந்நேரம் நீ என்ன காப்பாத்தாம விட்டுட்டு தோத்துறான். இப்ப ஒவ்வொரு முறையும் நில்லு நில்லுன்னு என்ன காப்பாத்திட்டு இருக்கிறியே அப்படின்னாரா. அப்படின்னா சிறுத்தையை விட தோத்துறான், அம்பை விட, பாறாங்கல்ல விட பெரிய பாரம் சோஸ்திரம். அல்லையா? என்ன அப்ப காப்பாத்தாம போயிட்டு. அப்போ இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு உலகம். மனிதன் நம்மளை பார்க்கிற பார்வையே வேற. கணவன் பார்க்கிற பார்வை, மச்சான் பார்க்கிற பார்வை, சொந்தக்காரன் பார்க்கிற பார்வை, கூட பிறந்தவன் பார்க்கிற பார்வை எல்லாம் வேற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானவன். ஊர் உன்னை எப்படி வேணாலும் பார்க்கலாம்,
உலகம் உன்னை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா நான் உன்னை விசேஷித்தவளாக, விசேஷமானவனாக, அருமையானவனாக பார்க்கிறேன். நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாரம்மா சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் மாத்திரம் நம்மளை பார்க்காம போயிருந்தா, ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் பார்க்காம இருந்தா தோத்திரம், நம்ம வாழ்க்கை பூச்சியம். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். உன்னை கனப்படுத்துகிற தேவன் நான், உயர்த்துகிற தேவன் நான். தோத்திரம். வேதத்துல ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாருங்க, அவர் பயன்படுத்தின எல்லாருமே சாதாரணமான ஆட்கள் தான். பெரிய படிப்பாளிகள், திறமைசாலிகள், பேக்ரவுண்ட் உள்ள ஆட்கள், ஞானவான்கள், இவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தினாருன்னு சொல்ல முடியாது. ஒரு திக்குவாயன், பேச்சே வராது, என்ன ஆளை விட்டுருங்க, வயசு 80 ஆகி போச்சு, வேற யாரை வச்சாகிலும் பார்த்துக்கங்கன்னு சொன்ன ஒரு சாதாரண மோசே தான் தன்னுடைய திட்டத்துக்காக கரத்தில் எடுத்தார். மோசே அவர் பார்த்த பார்வை வித்தியாசமானது. படிப்பறிவில்லாத பேதுரு, நேற்று நம்ம பிரசங்கம் கேட்டமே, படிப்பறிவே கிடையாது அவருக்கு, மீன் பிடிக்கிறவர், தோத்திரம், பள்ளிக்கூடத்துக்கு அவர் ஒதுங்கினது இல்லை, படிப்பறிவில்லாதவர். ஆனால் அந்த பேதுருவைத்தான் ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவருடைய கண்கள் அற்புதமாய் பார்த்தது. அல்லேலூயா. அப்படி பைபிள்ல ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். பலவீனமானவர்கள், சாதாரணமானவர்கள். பைபிள்ல பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து மட்டும் சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நீங்க ஒன்ன விளங்கிக்கணும், நீங்க யாரா இருந்தாலும் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. மற்றவங்க, மனுஷங்க, உலகம், சூழ்நிலைகள் உங்களை பார்க்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை பார்க்கல. உங்களை விலையேற பெற்றவங்களா பார்க்கிறாரு. இந்த வயசுக்கு பிறகும் என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? எஸ், தோத்திரம். 100 வயசுலதான் ஒரு ஆபிரகாமுக்கு ஈசாக்க தந்தாரு. 90 வயசு சாராளுக்கு தான் சந்ததியை கொடுத்தாரு. 80 வயசுக்கு பிறகுதான் மோசையை பயன்படுத்தினாரு. 85 வயசுலதான் காலேப்புக்கு எப்ரோனை சொந்தமா கொடுத்தாரு. அவர் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை அவர் அற்புதமா பார்க்கிறாரு. உங்களை பயன்படுத்த போறாரு, உங்களை உயர்த்த போறாரு, கனப்படுத்த போறாரு. நீங்க கனம் பெற்றவங்களா மாற போறீங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தின் சம்பவத்துக்கு வருவோம். 17ஆம் அதிகாரத்தை ஆமா தெரியாதவங்க விசுவாசியா இருக்கல் ஐக்கியம் இல்லை. பல முறை இந்த சம்பவத்தை நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். சண்டே ஸ்கூல்ல கூட பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இது. தாவீது கோலியாத்து சம்பவம். அந்த சம்பவத்திலிருந்து தான் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். தாவீது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தாவீதை பார்க்கிறாங்க. சாதாரணமானவர் தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் தாவீது, சின்ன வயது தாவீது, இள வயது தாவீது. அதனால அவரை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. ஆனால் தேவன் தாவீதை பார்த்த பார்வை வித்தியாசமானது. அற்பமா எல்லாராலையும் பார்க்கப்பட்ட தாவீது கரத்துல 3 காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. 3 காரியத்தை கொடுத்தார். என்ன அந்த 3 காரியம்? எதிரியின் தலை, எதிரியின் பட்டயம், எதிரியின் பாளையம். தோத்தரம். எதிரியின் தலை, எதிரியின் பட்டயம், எதிரியின் பாளையம். 1 சாமுவேல்ல தோத்திரம் 17வது அதிகாரத்துல நீங்க 51வது வசனத்திலிருந்து குறிச்சு வச்சுக்கோங்க. தோத்திரம். ஆமா, இந்த தாவீதின் கரத்துல தான் ஆண்டவர் எதிரியின் தலையை ஒப்பு கொடுக்கிறார்.
எதிரியின் பட்டயத்தை ஒப்பு கொடுக்கிறாரு, எதிரியின் பாளையத்தை ஒப்பு கொடுக்கிறார். தோத்திரம். நான் 50ல இருந்தே படிக்கிறேன். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, யார் பட்டயத்தை எடுத்து? கோலியாத்து பட்டயம். இப்ப யாரு கைக்கு வந்திருக்கு? தாவீது கைக்கு வந்திருக்கு. தோத்திரம். பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை என்ன செய்தானா? வெட்டி போட்டான். 54வது வசனம், தாவீது பெலிஸ்தியனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு என்ன செய்தான்? கொண்டு வந்தான். எதிரியின் பட்டயம் முதல்ல தாவீதின் கையில கொடுக்கப்பட்டுச்சு, எதிரியின் தலை தாவீதின் கையில கொடுக்கப்பட்டுச்சு. 53வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தியரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். ஒரு தாவீது நிமித்தமா பெலிஸ்தியரின் பாளையத்தையே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள். அதனாலதான் சொன்னேன், எதிரியின் தலை, எதிரியின் பட்டயம், எதிரியின் பாளையம் யார் கையில கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த திருச்சபையை பார்த்து சொல்லுகிறேன். தோத்திரம். இந்த ஏரியாக்களுடைய பலவானின் தலை உங்க கையில, பலவானின் தலை உங்க கையில. ஆமெனா? இந்த தோத்திரம் மாரியூர், இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள், இந்த எல்லைகளில இதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், மந்திர வல்லமைகள், பில்லிசுனிய வல்லமைகள், தோத்திரம் பிசாசின் வல்லமைகள், ஜனத்தை அதிகாரப்படுத்தி கொண்டிருந்த கோலியாத்தின் வல்லமைகள், எல்லா தலையையும் இன்னைக்கு உங்க கையில கொடுக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். உன் கையில எதிரியின் தலையை ஒப்பு கொடுக்கிறேன், பிசாசின் தலையை ஒப்பு கொடுக்கிறேன். வேம்பாரின் தலை தோத்தரா. ஆமா, வேம்பார் திருச்சபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆமீன். தேசத்தின் ஆமா எதிரியினுடைய தலை, பலவானுடைய தலை, இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருந்த கோலியாத்தின் தலை, இந்தியாவிலே தோத்திர கிரியை செய்து கொண்டிருந்த அந்தகாரத்தின் தலையை கர்த்தர் சபையின் கையில ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதோட மட்டும் இல்லையா, எதிரியின் பட்டயம் நம்ம கைக்கு வருது. ஆமா, 127ஆம் சங்கீதத்திலையா? ஆமா, வாலிபர் வால வயதின் குமாரர் 6ஆம் வசனமா? தோத்தரான். 5ஆம் வசனமா? 127ல தோத்தரான். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள, 5ஆம் வசனம், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அந்த வாலிபர்களை பத்தி பைபிள் சொல்லுது, அவர்கள் அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்களாம். எதற்கு ஒப்பா இருக்கிறாங்க? அந்த அம்புகளால தன் அம்பரா தூணியை, அம்பரா தூணினா அந்த அம்புகளை போட்டு வைக்கிற கூடை. இந்த வேடன் பழைய நாட்கள் இந்த சரித்திர புத்தகங்கள் எல்லாம் அந்த படங்களை பார்த்தீங்கன்னா வேடனுக்கு பின்னால தோத்திரம் ஒரு கூடை மாதிரி இருக்கும், அந்த கூடையில தான் அந்த அம்புகளை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த அம்பரா தூணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான். இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? எதிரியின் பட்டயம், அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் தாவீதின் கைக்கு வந்துச்சான். இந்த பட்டயம், அம்பு, அது ஒரு ஆயுதம், அது ஒரு ஆயுதம். வாலிபர்களைத்தான் கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆயுதங்களாக பார்க்கிறாரு. இன்னைக்கு தேசத்தின் இளைஞர்கள் பலவான் பிசாசினுடைய கரத்தில் இருக்கிறாங்க, பிசாசு கரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. பாவத்துல, அசுத்தத்துல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல சிக்குண்டு கிடக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட என்னைக்கு செல்போன் வந்துச்சோ, இன்டர்நெட் உலகம் வந்துச்சோ, அன்னைக்கே பிசாசோட கூட என்ன செஞ்சிட்டு நிறைஞ்சிட்டு. இந்த வாலிபர்கள், இந்த அம்புகள், இந்த ஆயுதங்கள், இந்த பட்டயங்கள் எல்லாம் பலவான் பிசாசின் கரத்துல இருக்கு. தோத்திரம். இன்னைக்கு பிசாசு வாலிபர்களை தான் கரத்துக்குள்ள வச்சிருக்கிறான். தன்னுடைய ஆயுதமா பிசாசு வாலிபர்களை பயன்படுத்திட்டு இருக்கிறான். எங்க பாருங்க, தற்கொலை கூட இன்னைக்கு அதிகமா வாலிபர்கள் தான் செஞ்சுக்கிறாங்க.
நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வாலிபர்கள் மூலம் தான் நடக்குது. தோத்திரம். பிரச்சனைகள், தகராறு, போராட்டம், பல விஷயங்கள் இன்னைக்கு வாலிபர்கள் அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க. போதை பொருட்களுக்கு, குடி பழக்க வழக்கங்களுக்கு, கீழ்ப்படியாமைகளுக்கு, அசுத்தங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு இன்னைக்கு வாலிப உலகம். தோத்திரம். ஆமா, பொல்லாங்கனுக்குள்ள இன்னைக்கு வாலிபர்கள் கிடக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால எதிரியினுடைய பட்டயம், எதிரியினுடைய ஆயுதம், எதிரி கையில் இருக்கிற அம்பு, எதிரி கையில் இருக்கிற தோத்திரம் வாளு, பட்டயம், வாலிப கூட்டம், வாலிப உலகம் தோத்திரம் ஓன் கைக்கு வருது, ஓன் கைக்கு வருது. கர்த்தர் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வாலிபர்களை நம்ம சபைகளுக்கு தரப்போறாரு, நம்ம ஊழியங்களுக்கு தரப்போறாரு. நீங்க நம்புறீங்களா? தோத்திரம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றாரு. சபைக்கு வாலிபர்களை ஏராளமா தரப்போறாரு. அம்பரா தூணி என்கிற சபை நிரம்ப போது, வாலிபர்களால் நிரம்ப போது. இதுவரை அது எதிரி, பலவான் எதிரி கையில, பிசாசு கையில, கோலியாத்து கையில இருந்துச்சு. இனி தாவீது கரத்துக்கு வருகிறது, சபையின் கரத்துக்கு வருகிறது. கர்த்தர் நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஷாக்கா ராபா தாலா காதா ராபா தானாமா. ஆமென், அல்லேலூயா. வாலிபர் தோத்திரம் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். தோத்திரம். 1 யோவான்ல தோத்திரம் 2ஆம் அதிகாரமா அந்த வசனம் எடுத்தவங்க போடுங்க. தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் நினைக்கிறேன். தோத்திரம் 14, 13, 14 ரெண்டுலயுமே வருது. வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க. தாவீது கோலியாத்து கையில இருந்து அவன் இதுவரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டுறான். தோத்துறான். இங்க 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுது, வாலிபர் பொல்லாங்கர் என்ன செய்ய போறாங்க? ஜெயிக்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் அந்த பொல்லாதவன் கரத்துலதான் இந்த வாலிபர்கள் இருந்தாங்க. கர்த்தர் இந்த வாலிபர்களை சபைக்கு, தாவீதுக்கு ஒப்பு கொடுக்க போறாரு. தாவீதின் கையில, சபையின் கரத்துல இந்த வாலிபர்களை ஒப்பு கொடுக்க போறாரு. அந்த வாலிபர்களை வச்சே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்தில் இருக்கிற பொல்லாங்கன, கோலியாத்த, அந்தகார வல்லமைகளை சபை வீழ்த்த போகிறது. தாவீது வீழ்த்த போகிறான். இனி சபையில வாலிபர்களின் கூட்டம் பெருசா மாறப்போது. ஆண்டவர் இதை எனக்கு ஏன் சொல்றான்னு தெரியல. இந்த திருச்சபை இன்றைக்கு சத்தம் கேட்கிற உங்க ஊழியங்கள்ல வாலிபர்களை நூற்றுக்கணக்கில் தரப்போறாரு. அந்த வாலிபர்கள் உங்க கையில பட்டயமா மாற போறாங்க. அவங்கள வச்சே நீங்க பொல்லாங்கனை அழிக்க போறீங்க, பிசாசு அழிக்க போறீங்க, கோலியாத்தை வீழ்த்த போறீங்க. ஆமென். பாளையத்தை கொள்ளையிடுவீர்கள். கடைசியா நடந்தது எதிரியின் பாளையம், பெலிஸ்தியரின் பாளையத்தை தாவீதும் இஸ்ரவேலர் அனைவரும் என்ன செய்தார்களா? கொள்ளையிட்டார்கள். தோத்திரம். கோலியாத்து சொல்றான், உங்களை நாங்க கொள்ளையிடுவோம், நீங்க எங்களுக்கு சேவகரா மாறுவீங்க, எங்களுக்கு வேலைக்காரரா மாறுவீங்க அப்படின்னு தான் பயமுறுத்துறான். ஆனா இப்ப நடந்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களும் தாவீதும் ஆமென் பெலிஸ்தியர்களை, எதிரிகளின் உடைமைகளை என்ன செய்தார்களா? கொள்ளையிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ஏரியாக்கள் தோத்திரம், கிராமங்கள் தோத்திரம், பட்டணங்கள் சபையின் கொள்ளையாக, ஆத்துமாக்கள் சபையின் கொள்ளையாக, குடும்பங்கள் சபையின் கொள்ளையாக மாற போகிறது. ஆமென். கர்த்தர் நம்ம கரத்துல, சபையின் கரத்துல ஒரு பெரிய கொள்ளையை ஒப்பு கொடுக்க போறார், ஒரு பெரிய கொள்ளையை தர போறார். எதிரியின் பாளையம், எதிரியின் தலை உங்கள் கரத்தில், எதிரியின் பட்டயம் உங்கள் கரத்தில், எதிரியின் பாளையம் உங்கள் கரத்தில். கவனிங்க. தோத்துறான். அப்போ ஆண்டவர் தாவீதை இங்க கனப்படுத்துறார். அற்பமா தாவீதை பாக்குறாங்க. எல்லார் பார்வையிலும் அவன் சாதாரணமானவன், எல்லார் பார்வையிலும் அவன் அற்பமானவன். ஆனா ஆண்டவர் மட்டும் அவனை எப்படி பாக்குறாரு? ஆமா, அருமையானவனா பாக்குறாரு, தரிசனம் உள்ளவனா பாக்குறாரு, சாதிக்கிறவனா பாக்குறாரு, சத்துருவை வீழ்த்துறவனா பாக்குறாரு. நீதான் எனக்கு வேணும். உலகம் ஒன்னு ஒரு மாதிரி பார்க்கலாம், ஊர் ஒன்னு ஒரு மாதிரி பார்க்கலாம், ஆனா நான் உன்னை பார்க்கிற பார்வை வேற மாதிரி, வேற மாதிரி.
அதனால நீ எனக்கு வேணும், உன்னை கரத்துல எடுப்பேன், உன்னை பயன்படுத்துவேன். உன் கையில தான் எதிரியின் தலையை ஒப்பு கொடுப்பேன், உன் கையில தான் எதிரியின் பட்டயத்தை ஒப்பு கொடுப்பேன், உன் கையில தான் எதிரியின் பாளையத்தை ஒப்பு கொடுப்பேன். இப்ப நடக்கிறது என்ன? 1 சாமுவேல் 18:7 1 சாமுவேல் 18:7 ஸ்திரீகள் எல்லாம் சொல்றாங்க, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. இருக்கீங்களா? ஊரே அவனை அற்பமா பார்த்துச்சு, ஊரே அவனை தோத்துறான், சாதாரணமானவனா பார்த்துச்சு. இப்ப அதே ஊரு, அதே தேசம் தாவீதை பார்த்து சொல்லுது, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. அப்படி தாவீதை குறித்து புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு தாவீது மாதிரி இஸ்ரவேல்ல யாருமே இல்ல, தாவீது மாதிரி பராக்கிரமசாலி யாருமே இல்ல, சாதிக்கிறவன் யாருமே இல்ல, தரிசனம் உள்ளவன் யாருமே இல்ல. இதுவரைக்கும் சவுல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சாதிச்சதோ 1000 தான். ஆனால் தாவீது சாதிச்சது 10,000 என்று தாவீதை குறித்து புகழ்ந்து பாடுகிறத்தக்கதாக தேவன் தாவீதை கனம் பெற்றவனாக உயர்த்தினார். உனக்கு பதிலாக ஜனங்களை, உன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷர்களை கொடுப்பேன் என்று சொன்னாரு. தாவீது தேவனுடைய பார்வையில அருமையானவனா இருந்ததுனால இஸ்ரவேல் தேசத்தையே தாவீதின் கரத்துல கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களையே தாவீதின் கரத்துல கொடுத்தார். எப்ரோனை கொடுத்தார், எருசலேமை கொடுத்தார், இஸ்ரவேலின் எல்லைகளை கொடுத்தார், யூதாவை கொடுத்தார், பென்யமீனை கொடுத்தார், 12 கோத்திரங்களையும் கொடுத்தார். நீங்க தேவ பார்வையில அருமையானவர்களா இருக்கிற எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை, ஆத்துமாக்களை, ஐஸ்வர்யத்தை, கிருபைகளை, அதிகாரத்தை, ஸ்தானத்தை, ராஜ்யபாரத்தை, சிங்காசனத்தை, உயர்வை, கனத்தை, மேன்மைய தேவன் உங்களுக்கு. நீங்க யாரா இருந்தாலும் அவர் பார்வையில ஆகையால் கனம் பெற போறீங்க. இந்த ஊழியம் கனம் பெற போகிறது. என் வார்த்தை கேட்கிற நீங்க கனம் பெற போகிறீங்க. இதுவரை நடந்த ஊழியங்கள் 1000, இனி நடக்க போகிற ஊழியம் 10,000. இதுவரை நீங்க பார்த்தது 1000, இனி நீங்க பார்க்க போறது 10,000. இதுவரை தேசம் பார்த்தது சவுல, இனி தேசம் பார்க்க போகிறது தாவீத. அந்த தாவீது இன்னைக்கு நான் பிரசங்கிக்கும் போது முன்னால உட்கார்ந்திருக்கிற இந்த கூட்டம் தான் தாவீது சாதிக்க போற கூட்டம், எழுப்புதலின் கூட்டம், எழுப்புதலை கொண்டு வர போற கூட்டம், தேவ பார்வையில அருமையான கூட்டம். எதிரியின் தலை உங்க கையில, எதிரியின் பட்டயம் உங்க கையில, எதிரியின் பாளையம் உங்க கையில. அல்லேலூயாவா? அப்போ அப்படி தாவீதை யாரெல்லாம் எப்படி எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால சொல்ல போறேன். நம்மளையும் அப்படித்தான் உலகம் பார்க்கும், மற்றவங்க பார்ப்பாங்க. ஒருவேளை இப்ப நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க கூட அப்படி நம்மளை என்ன செய்யலாம், பார்க்கலாம், தோத்துறாங்க. இவங்க நம்மளை எப்படி பார்த்தாலும் நமக்கு கவலை, நம்ம சோர்ந்து போக, மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வைக்க கூடாது, டென்ஷன் ஆக, சண்டை போட, வம்பு பண்ண, சர்ச்சுக்கு வராம இருக்கவும். நம்ம பார்க்க வேண்டியவர் அவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் நம்மளை பார்க்கிற பார்வை அருமையானது, விசேஷமானது, மேன்மையானது. அவ வர்றதுனால நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு அப்படிங்கிறது. அந்த குடும்பம் வருது, ஆனால் நான் வரமாட்டேன். அவ என்ன எப்படிலாம் பேசினா தெரியுமா, அவ என்ன எப்படி பார்க்கா தெரியுமா, அவ என்ன எப்படி சொல்லுவா தெரியுமா, அவ வர்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு யாரையோ ஒருத்தரை காரணம் காட்டிக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஜபத்துக்கு வர மாட்டேன், ஊழியத்துக்கு வர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு அந்த அக்கா மனம் திரும்பி பரலவும் போயிடும். தோத்திரம். நான் வரமாட்டேன்னு சொல்ற நீ நரகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கியா? இல்ல இது அந்த அக்கா சபையும் கிடையாது, அந்த அண்ணன் சபையும் கிடையாது, தோத்துறா மோட்ச ஐயா சபையும் கிடையாது. இது மோட்சத்தை உருவாக்குன ஒரு சபை. அல்ல சொல்லுங்க. அப்போ இது எந்த பாஸ்டர் சபையும் கிடையாது, எந்த சபையும் எந்த பாஸ்டர் சபை கிடையாது. அது சர்வ வல்லவருடைய சபை. எங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. நாங்களே படாத பாடுபட்டு கிடக்கும். அல்லேலூயாவா? கொடுத்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கு முடிக்கிறதே எங்களுக்கு படாத பாடா இருக்கு. தோத்திரம்.
அப்படி நாங்க எல்லாத்துக்குமே படாத பாடுபட்டு கிடக்கிறோம். எங்களை பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் வரப்போறது இல்ல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். இங்க தாவீது அவனை யாரெல்லாம் எப்படி எல்லாம் பார்த்தாங்கன்னு ஒரு 4 காரியம் சொல்றேன். தோத்திரம். தன்னலத்தோடு பார்த்த ஈசாய். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைய. வெரி குட். தகுதியற்றவனாய் பார்த்த சகோதரர்கள். தடை செய்ய பார்த்த சவுல். வெரி குட். தற்பெருமையோடு பார்த்த கோலியாத். தரிசனத்தோடு பார்த்த தேவன். வெரி குட். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல் காரியத்துக்கு வருவோம். தன்னலத்தோடு பார்த்த ஈசாய். ஈசாய் யாரு? தாவீதோட அப்பா. அவர் என்ன தன்னலத்தோட பார்க்காரு? அந்த 17ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 17 தோத்திரம். நான் நினைக்கிறேன் 17ஆம் வசனம்னு நினைக்கிறேன். தோத்திரம் போடுங்களேன். தோத்திரம் 17 போடுங்களேன். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயற்றையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர்கள் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. அப்பா பாருங்க, தாவீது அண்ணன்மாரு 3 பேரு, எலியாப்பு, அபினதாபு, சம்மா அப்படின்னு ஒரு 3 பேரு எங்க இருக்காங்க? யுத்த களத்துல இருக்காங்க. அடுத்து ஒரு 3 பேரு தோத்தரான். அல்லேலூயா. மொத்தம் 8 பேர் சொல்லிருக்கு. 8 பேர் சொல்லிருக்கு. தாவீதின் சகோதரர்கள் 8 பேர். 4 பேர் வச்சுக்கிருவோம். தோத்தரான் 3 பேரு யுத்த களத்துல இருக்கிறாங்க. தாவீது ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பாக்கி 4 பேரு அவங்க பேரே காணோம். என்ன செய்யறாங்கன்னு தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை தண்ட சோறா இருந்திருக்குமோ தெரியல. அல்ல சொல்லுங்க. என்ன சோறு? தண்ட சோறா இருந்திருக்கலாம், தெரியல. எலியாபு, அபினதாபு, சம்மா, பாக்கி 4 பேரும் சும்மா. அல்ல சொல்லுங்க. 3 பேர் யுத்த காலத்துல இருக்கான், பாக்கி 4 பேர் சும்மா இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஒருத்தன் இவன் எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். பொறுப்பான பிள்ளை, கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை. ஆனாலும் அவங்க அப்பா அவனை சும்மா வைக்கல, அவனை ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டானா. தாவீதால தனக்கு ஒரு ஆதாயம், பிரயோஜனம், வேலை நடக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலயே அவனை ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இருக்கீங்களா? இப்போ யுத்த காலத்தில் இருக்கிற 3 பேரை பார்த்துட்டு வரணும், விசாரிச்சுட்டு வரணும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு விஷயம் தெரியணும். சரி, அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, நல்ல விஷயம்தான். இந்த இடையில ஒரு 4 பேர் இருக்கானே, தண்டசோர், தடிமாடு, சும்மா, அவங்கள யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டு, நமக்கு எதுவும் எழுதப்படலை அவங்கள பத்தி, அதனால நம்ம இப்படிலாம் பேசுறோம். என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல, பேரும் சொல்லப்படலை. சரி, அவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு, ஏப்பா நீங்க யாராவது ஒருத்தன் போயிட்டு வா, இல்ல 2 பேர் போயிட்டு வா, அண்ணன்மார போய் நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அந்த 4 பேர்ல ஒருத்தனை அனுப்பி இருக்கலாம்ல. ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை அங்கிருந்து தரன்னு வர சொல்லி அவனை இழுத்து அவனுக்கு இன்னொரு வேலையை கொடுத்து என்ன செய்றாரு? அனுப்புறாரு. அப்ப தாவீது இப்படி நினைச்சிருக்கலாம், என்னதான் இந்த தண்ட சோறுகளை அனுப்புனாலும் தோத்துறான், வேலை நடக்காது. அவன் ஒருத்தன் தான் சரியான ஆளு, சொல்ற வேலையை சரியா செய்வான், அதனால அவனைத்தான் கூப்பிட்டு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். இருக்கீங்களா? சரி, அப்படியே கொடுத்து அனுப்புறவரு கொடுத்து அனுப்புனதோட விடாம அடையாளம் வாங்கி கொண்டு வா, அதுக்குள்ளேயும் ஒரு உள்குத்த வச்சுதான் அனுப்புறாரு.
பாதி வழியிலே கட்டிச்சோற அவுத்து தின்றுவானோ? அண்ணன்மாருக்கு தான் கொடுத்தேன்னு வந்து சொல்லிடுவானோ? அதனால நீ அண்ணன்மாரை பார்த்ததுக்கு என்ன வாங்கிட்டு வா? அடையாளம் வாங்கிட்டு வா. என்னதான் தாவீது மேல ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சின்ன அவநம்பிக்கை இருக்கத்தான் செய்து, ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்து. அல்ல சொல்லுங்க. ஆனாலும் தன்னுடைய காரியத்துக்கு தாவீதை பயன்படுத்தி கொள்ளணும் என்கிற ஒரு தன்னல பார்வை ஈசாய்க்கு தாவீதின் மேல் இருந்தது. அவர்களுடைய தேவைக்கு நம்மளை பயன்படுத்திக்கிடுவாங்க. தன்னலத்தோட நம்மளை பார்க்கிறவங்க. நமக்கு என்ன நடந்தா என்ன, அதை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. நமக்கு இதனால நன்மையா தீமையா பலனா ஆதாயமா அதை பத்திலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காரியம் நடக்கணும், அவங்க விஷயம் நடக்கணும், அதுக்கு நம்மளை எந்த லெவலுக்கு வேணாலும் தள்ளுவாங்க, எந்த எட்ஜுக்கு வேணாலும் கொண்டு போவாங்க. தோத்திரம். தன்னலத்தோடு நம்மை பார்க்கிறவர்கள். இங்க பெத்த தகப்பனே, நான் ஏன் ஈசாய் அப்படி சொல்றேன்னா, இதற்கு முந்தின அதிகாரம் இதற்கு இன்னும் நல்ல உதாரணம். என்ன உதாரணம்? இதுக்கு முந்தின அதிகாரம் சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு வர்றாரு. 1 சாமுவேல் 16 அதிகாரம். யார? தாவீத ராஜாவாக்க வர்றாரு. ஆனா தாவீதத்தான் அபிஷேகம் பண்ண வர்றேங்கிறது சாமுவேலுக்கு தெரியாது. பேரெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன், ஒன்ன வச்சுதான் செய்ய போறேன் போன்ட்டார். இவன் வந்திருக்கான். அன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாருன்னா நரேந்திர மோடி வீட்டுக்கு வர்றதை விட ஸ்பெஷலுங்க. என்ன பேச்ச காணுங்க? ஒரு பிரதம மந்திரியை விட அன்னைக்கு தீர்க்கதரிசிக்கு தேசத்துல அவ்வளோ பெரிய கனம் உண்டு. இன்னைக்குதான் இருக்க மாட்டேங்க. ஆனா அன்னைக்கு இருந்துச்சு. சாமுவேல் வர்றார், அதுவும் நம்ம ஊருக்கு வர்றார், அதுலயும் எங்க வீட்டுக்கு வர்றார் அப்படின்னா அப்பா தோத்துறான், அவ்வளோ பெரிய விஷயம். ஆனா அன்னைக்கும் கூட அவங்க அப்பன் தாவீத ஆடுமைக்கு என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டாரு. 2வது அன்னைக்கு பலி விருந்து, கறி விருந்து, கறி சாப்பாடு. தோத்துறான். இப்பத்தானே நம்ம டெய்லி கறி திங்கும். கறி இல்லைன்னா அன்னைக்கு பந்தியே இல்ல, சோரே இல்ல. என்ன பேச்ச காணா? கவுச்சி இருந்தா தான் சில ஆளுகளுக்கு இறங்குது. அதனாலதான் சுகரு, அதனாலதான் ஏறுது. அல்ல சொல்லுங்க, பிரஷர் ஏறுது. இதுக்கு முந்தின தலைமுறையில அது கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கூட, சோத்தரா என்னை விட வயது முதிர்ந்தவர்களா இருக்கிறீங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கூட மாசத்துல ஒரு நாள் வீட்டுல கறி குழம்பு வச்சாலே விசேஷம். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கூட மாசத்துல ஒரு நாள் எங்க வீட்டுல கறி குழம்புடோய் அப்படிமா நாங்க ஊர்ல விளையாண்டுட்டு இருக்கிற 4 பேரை கூட்டு வந்துருவோம். தோத்துறான். எங்க அம்மா மூலையில கூட்டு போய் மூக்குல ஒரு குத்து குத்தும். தோத்துறோம். எங்க அப்பா இன்னைக்கு தான் கறி எடுத்துருக்கிறார், 1/4 கிலோ கறி, அதுவும் 1/4 கிலோ கறி. அதுல நீ 4 பேரை கூட்டு வந்துட்டியா கோமாளி பையில? தோத்துறான் அப்படின்னு அடி வாங்கிக்கிட்டே கறி குழம்பு தின்றுருக்கோம் நாங்க. பண்டிகைக்கெல்லாம் தான் கறி குழம்பு வைப்பாங்க சில ஊர்கள்ல. அப்படித்தான் அந்த நாட்கள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க நல்லாவும் இருந்தாங்க. தோத்துறோம். இப்ப ஒரே கறி 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 கறி, சரி சாவு. தோத்துறோம். ஆமா. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்படின்னா தாவீது காலத்துல அப்ப எல்லாம் பலி விருந்துனா பலி, அந்த மாதிரி நாட்கள் தான் அவங்க கறினா அது ஸ்பெஷல். அப்ப தாவீது கண்டிப்பா கேட்டிருப்பான். 2 காரியத்துக்காக கேட்டிருப்பான். 1 கறி கறி, நானும் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன்ப்பா, கறி குழம்பு நம்ம வீட்டுல நான் இருக்கிறேன்பான்னு கேட்டிருப்பான். போடா டவுசர். தோத்தர, நீ என்ன இன்னைக்கு பெரிய ஆளு, நீ இங்க இருக்க போற, போய் ஆடு மேய்க்கிற வேலையை பாரு. ஏன்னா ஆடு மேய்க்க போகணும், அதனால அவருக்கு ஆதாயம் லாபம். போடான்னு அனுப்பிட்டார். இன்னொரு கோணத்துல கேட்டிருப்பான், சாமுவேல் வர்றாருப்பா, சாமுவேல் வர்றாருப்பா, அவர் நம்ம வீட்டுக்கு வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியம்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இருந்துக்கிறேன்பா. அண்ணமார பார்க்கணும்னு ஒன்னே ஆடை யார் விஷயத்திலேயாவது விட்டுட்டு போயிட்டு வான்னு சொன்னார்ல. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு கூட யார் விஷயத்திலேயாவது ஆடை விட்டுட்டு வீட்டுல இருறான்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல. கெஞ்சி இருப்பான்.
இன்னைக்கு இருந்துக்கிறேன்பா போடா அப்படின்னு தன்னுடைய ஆதாயம் பாதிக்கப்பட்டக்கூடாது, வருமானம் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு தாவீதுனுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்கு கூட முட்டுக்கட்டையா இருந்தவர் ஒரு ஈசாய். அப்படித்தான் தாவீத அன்னைக்கு ஈசாய் பார்த்தாரு. அல்லேலூயா. என்ன எங்க அப்பா இப்படி பாக்குறாரு, என்ன எங்க அம்மா இப்படி பாக்குறாங்களே. இன்னைக்கு சில வீட்டுல அப்படித்தான் பார்க்காங்க பிள்ளைகளை, வித்தியாசப்படுத்தி பார்க்கிறது. தாவீதை தவிர வீட்டுல எல்லா பேரும் இருக்கான், தடிமாடூஸ் அத்தனை பேர் இருக்கான். இவ சாமுவேல் வந்துட்டும் மூத்தவனை பார்த்த உடனே ஆளு வாட்ட சாட்டமா இருக்கான், இல்ல உயரமா இருக்கானே, உருண்டையா இருக்கானே, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கானே, இவனா இருப்பானோ, ராஜாவா இருப்பானோ, கொன்னூடு என் கோதோலை நெரிச்சு தோத்துறான். என் பார்வை உனக்கு இல்ல, நீ பாக்குற மாதிரி நான் பாக்குறவரும் இல்ல. மனுஷன் தேவனும் ரிஜெக்டட். ஆளை தள்ள அந்த பக்கம் தோத்துறான். அடுத்த ஆள் வர்றான், இவனாத்தான் இருப்பான், அடாடாடாடா சூப்பரா இருக்கானே அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் அவன் அதான் ரிசல்ட் சொல்றான். அப்ப தாவீதை தவிர எல்லா பேரும் இருந்திருக்கான். ஆமேனா? தாவீதை மட்டும் ஒதுக்கி விட்டான். அப்ப ஈசாய் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பாருங்க. நீங்க வேற, அவராவது 8 பிள்ளையில ஒரு பிள்ளைய வித்தியாசப்படுத்தி பார்த்தாரு. இங்க நம்ம வீடுகள்ல பெத்ததே 2, பெத்ததே 2, அதுல ஒன்னையும் ஒரு சைஸா, மூத்த பிள்ளைய ஒரு மாதிரி, சின்ன பிள்ளைய ஒரு மாதிரி. உனக்கெல்லாம் 10 பிறந்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? 2 பெத்து போட்டுட்ட, அந்த 2ஐயும் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. ஆம்பளை பிள்ளைய ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைய ஒரு மாதிரி, படிச்சா ஒரு மாதிரி, படிக்கலனா ஒரு மாதிரி, கலரா பெத்துட்டா ஒரு மாதிரி, கலர் கம்மியா பெத்துட்டா ஒரு மாதிரி. நீ தானே பெத்து போட்டுட்டு வித்தியாசப்படுத்தி பார்க்கறது 2ஐயும். ஒன்னெல்லாம் உசுரோட வச்சிருக்கிறாரு பாரு, அவரை சொல்லணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ஆவி சாகட்டும், ஆளு சாக வேணாம், ஆவி சாகட்டும், அந்த சுபாவம் சாகட்டும். உங்க பிள்ளைய நேசிக்க பழகுங்க. பட்சபாதம் வேண்டாம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு போட்டு கட்டணும், இந்த பிள்ளைக்கு போட வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவனுக்கு செய்யணும் இவனுக்கு செய்யக்கூடாது அப்படி யோசிக்காதீங்க. குடும்பங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி பார்வை நிறைய இருக்கு, வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. அல்லேலூயாவா. அம்மா வீட்டுக்காரர்களை ஒரு மாதிரி பார்க்கறது, அப்பா வீட்டுக்காரர்களை ஒரு மாதிரி பார்க்கறது. பிள்ளைங்க தான் குடும்பம்னா அதை ஒரு மாதிரி பார்க்கறது, புருஷ வீடுனா அதை ஒரு மாதிரி பார்க்கறது. நேத்தெல்லாம் உடம்பு வலின்னு இருக்கும், காய்ச்சல் இருக்கும், இடுப்பு வலின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு காலங்காத்தாலே வாரி சுருட்டிட்டு தோத்துறோம். அந்த கறி ஒரு 1.5 கிலோ வாங்குங்க, இந்த கறி ஒரு 2 கிலோ வாங்குங்க. ஏமா நேத்தான் முடியலன்னு சொன்னியம்மா, அதெல்லாம் சரியா போச்சு காலையிலேயே. பாத்துக்கலாம். மீனும் வாங்கிட்டு வாங்க, நண்டு வாங்கிட்டு வாங்க, இறாலு வாங்கிட்டு வாங்க. தோத்துறான். ஏன்னா வர்றது என் வீட்டுக்காரங்க, ஏன் சொந்தக்காரங்க, ஏன் கூட பிறந்தவங்க. என்னானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு குழம்ப வைக்கிறேன் நான். இருக்கீங்களா? ஆனா அதே புருஷன் வீட்டுல இருந்து மாமியாரோ, தோத்துற மாமனாரோ, கூட பிறந்தவங்களோ, கொழுந்தனாரோ, நாத்தனாரோ வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. எங்க அந்த அயோடக்ஸ், எங்க அந்த அயோடக்ஸ் எங்க வச்ச? ஐயோ எடுங்க, இங்கிட்டாம வலிக்கு, அங்கிட்டாம வலிக்கு, நான் வடக்காம தான் நடக்கேன், அது கிழக்காம இழுக்கு. தோத்துறான். அந்த காலை வெட்டிடணும்ன்றேன். ஏன் அது வடக்காம இழுக்காம தெக்காம இழுக்குது? தோத்துறான். அது வெட்டி தனியா ஒரு இடத்துல வச்சிடணும். இயேசு ரத்தம் ஜெயம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பார்வை. அல்லேலூயா. வித்தியாசப்படுத்தி பார்க்கிறது. ஈசாய் அப்படித்தான் பார்த்தானா? அல்லேலூயா. தன்னலத்தோட, தனக்கு சாதகமா இருக்கிறவர்களை ஒரு மாதிரி பார்க்கிறது, தன்னலத்தோட பார்க்கிறது. தோத்துறான். தாவீதை தன்னலத்தோடு பார்த்த ஈசாய். ஈசாய். ஒருவேளை நீங்க தோத்துறான், சிலர் உங்களை அப்படி பார்க்கறதுனால நீங்க வருத்தப்படலாம். என்ன இப்படி பார்க்கறாங்களே, அப்படி பார்க்கறாங்களே, என்ன பெத்தவங்க அப்படி பார்க்கறாங்க, என் கூட பிறந்தவங்க அப்படி பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தோத்துறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன். நேரம் வரும்,
வேலை செய்வேன். நேரம் வரும், வேலை செய்வேன். தோத்துறான். 7 பேர் முடிஞ்சிட்டான். தோத்துறான். 7 பேர் இல்லைன்ட்டாரு. இப்பதான் சாமுவேல் குழம்பிருப்பான். தோத்துறான். நம்ம சரியான தீர்க்கதரிசி தானா? அல்ல சொல்லுங்க. இப்ப அவனுக்கே டவுட் வந்திருக்கும், நம்ம சரியான தீர்க்கதரிசி தானா? ஐயோ, இப்ப நம்மள என்ன நினைப்பான்னு தெரியலையே. இந்த வீடுன்னு நினைச்சு வந்துட்டோமே, ஒரு பிள்ளையும் இல்லைன்ட்டாரு. தோத்துறான். அதனாலதான் அவன் டவுட்ல அந்த 16:11 சாமுவேல் 1 சாமுவேல் 16:11 சாமுவேல்கிட்ட கேட்பான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த 8வது ஆளை கூப்பிடுறான்னு சொல்லல அவன். தோத்துறான். இப்ப உள்ள தீர்க்கதரிசி அடிச்சு விடுறது தானே சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்ப உள்ள தீர்க்கதரிசி அவன் நிதானமா பேசுறான். உன் பிள்ளைகள், நான் அதை அடிக்கடி தியானிச்சு சிரிப்பேன். தோத்துறான். ஒருவேளை ஈசாய் அவ்வளவுதான் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சாமுவேல் என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு பிளேட்டை மாத்திருப்பான். பெத்லெஹேம்ல வேற ஈசாய் இருக்காங்களா அப்படின்னு இருப்பான். தோத்துறான். பெத்லெஹேம்ல வேற ஈசாய் இருக்காங்களா? அல்லேலூயா. அப்பதான் அவன் சொல்றான், ஆமா ஒருத்தன் இருக்கான், அது ரொம்ப அலட்சியமா, அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான். அப்பதான் சாமுவேலுக்கே உசுறு வந்திருக்கும். அல்லே சொல்லுங்க. தப்புச்சம்டா, தப்புச்சம்டா, ஒருத்தர் இருக்கான் போலடா, ஏலே அவனை வர சொல்லுங்கடா. தோத்துறான். அவன் என்னத்துக்கு சாமி, அவன் சின்ன பையன், அவன் டவுசர். தோத்துறான். நான் கூட அவன் காலையில இருக்கிறேன்னு தான் சொன்னான். போடா போய் ஆடு மேய்க்கிற வேலையை படுறான்னு நான் தான் விரட்டி விட்டேன். அவன் சும்மா. தோத்துறான். அவன் வந்தா தாண்டா சோறு. சாமுவேல் சொல்றாரு, அவன் வந்தா தான் சோறு. அவன் வந்தா தான் சோறா? ஆமா. தோத்துறான். இல்ல நீங்க பசி தாங்க மாட்டீங்க. தோத்துறான். நான் பசி தாங்க மாட்டேன்னு இல்ல. தோத்துறான். இங்க ஒரு வயலிருந்து இங்க கூடாது. அவன் வந்தா தான் பந்தியில கையே வைக்கணும், பாத்திரத்துல கையே வைக்கணும். அவன் வந்தா தான் சாப்பாடு. அனுப்புடா ஆள, தூக்குடா ஆள. அல்ல சொல்லுங்க. ஆமேனா? நான் நினைக்கிறேன் இங்க இருந்து 2 பேர் ஓடிருப்பான். தோத்துறான். வெறித்தனமா ஓடிருப்பான். தாவீதை கூப்பிடுறதுக்காக இல்ல, சோறு திங்கணும். தோத்துறான். அவன் வந்தா தான் சோறு. ஏலே தாவீதே, இங்க இருந்தே கத்திட்டு ஓடிருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து போய் அவனை தட்டி கூப்பிடுறதுக்கு குரல் விட்டு சத்தம் கேட்டு திரும்பினா இழுத்துடலாம்ல, அதுல கொஞ்சம் டைம் சோத்துறான் சேவ் ஆகும்ல. சீக்கிரம் வாடா, நான் தான் காலையிலே இருக்கிறேன்னு சொன்னேனடா. இல்ல இப்ப பேசுற நேரம் இல்லடா, வாடா, இங்க கொஞ்சம் ஆடு தண்ணி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் வர்றேன், விட்டுட்டு வர்றேன். ஏலே அது எக்கடு கட்டு போடாலும் போட்டுடா, நீ சீக்கிரம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தவிக்க விட்டுருவாரு. நம்மள அற்பமா பார்த்தவன தவிக்க விட்டுருவாரு. அவன் கண்ணுக்கு முன்னால நம்மளை அற்புதமா தூக்குவாரு, அற்புதமா உயர்த்துவாரு, அற்புதமா மேன்மைப்படுத்துவாரு. அவர் பார்க்கிற பார்வை மேன்மையானது. நீ எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்டவன். நீ பிசாசின் தலையை வாங்குவதற்கு முன்குறிக்கப்பட்டவன். நீ எதிரிகளின் பாளையத்தை கொள்ளையிட முன்குறிக்கப்பட்டவன். இன்னைக்கு உலகம் தன்னலத்தோட பார்க்கலாம், உறவுகள் தன்னலத்தோட பார்க்கலாம், பெற்றவங்க தன்னலத்தோட பார்க்கலாம், எந்த மனுஷனும் தன்னலத்தோட பார்க்கலாம். ஆனா உன்னை நான் தரிசனத்தோட பார்க்கிறேன். உன்னை நான் தோத்திரம் தேவ திட்டத்துக்காக பார்க்கிறேன். என் பார்வைக்கு நீ அருமையானவன், நீ அருமையானவள். அல்லேலூயாவா? மோசே கூட அவன் இறங்கி வந்து எப்படியாவது இந்த மக்கள் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கான். தோத்துறான். அந்த 2ஆம் அதிகாரத்துல யாத்திராமத்துல 12, 13, 14 வசனங்கள்ல படிச்சா தோத்துறான். எங்கள் மேல உன்னை நியாயாதிபதியா வச்சது யாரு? தோத்துறான். எங்களுக்கு அதிகாரியா உன்னை வச்சது யாரு? தோத்துறான். ஆமேனா? 14 சொல்றாங்க பாருங்க, உன்னை அதிகாரியா நியாயாதிபதியா ஏற்படுத்தினவன் யாரு? நீ வாட்டுக்க நேத்து ஒரு எபிரேயனை எகிப்தியனை கொன்ன, இன்னைக்கு எங்களை கொல்லலாம் நினைக்கிறியா? ஓடி போயிரு. தோத்துறான். உன்னை போய் நாங்க பார்வோனு கிட்ட மாட்டி விடுறோம் அப்படின்னு பார்வோன்ட்டே போய் சொல்லிட்டாங்க. தோத்துறான். காரியம் பார்வோனுக்கு போயிடுச்சு, எகிப்துக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு. தோத்துறான். அப்போ தங்களுக்காகத்தான் அவன் எழும்பி வர்றான், தங்களை விடுதலையாக்கத்தான் அவன் விரும்புறான், ஒரு தரிசனத்தோட அவன் இருக்கிறான் அப்படின்னு மோசைய பார்க்கிற பார்வை இஸ்ரவேல் மக்களுக்கு
இல்ல. அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம எகிப்துல இருக்கிறது நல்லது, நம்ம நல்ல சோத்தை தின்னுட்டு இருக்கிறோம், நமக்கு வேலை செய்யறோம், வேலைக்கு ஏத்த சோறு கிடைக்குது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். எபிரேயன். இவன் யாரு நமக்கு இவன் நல்லது செய்யற மாதிரி வந்து நமக்கு பஞ்சாயத்து பண்றான், நமக்கு காரியம் செய்யறான் அப்படின்னு அதை புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பார்வை, ஒரு தரிசன பார்வை இஸ்ரவேல் மக்களுக்கு இல்ல. தன்னலமா தான் யோசிக்கிறான். அல்லையா சொல்லுங்க. அதனால இப்ப மோசையை துரத்திட்டாங்க, எகிப்தை விட்டே ஓடிட்டான். தோத்துறான், எகிப்தை விட்டே ஓடிட்டான். உயிருக்கு பயந்து ஓடினவன் சிக்கினான் சிப்போராளிடம். அல்லையா சொல்லுங்க. அப்பா சிக்கினான் 40 வருஷம் சிப்போராள்கிட்ட சிக்கிட்டார் நம்மாளு. ஆமா, அதுக்கப்புறம் அவனுக்கு எகிப்தோ தரிசனமோ தேவ ஜனமோ. ஆமா, சில ஆளுகள்கிட்ட சிக்கிட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அல்லையா சொல்லுங்க. அப்பா சிப்போராள் சிப்போராள் சிப்போராள், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஆமா, விளைவு 2 பிள்ளைகள், அவ்வளவுதான். அல்ல சொல்லுங்க. அப்பா குடும்பம் மந்தன் ஆயிப்போச்சு, இப்படியே சுத்திட்டு இருக்கான். தோத்துறான். அப்ப அவனுக்கு சிந்தனையில எகிப்தும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா 80 வயசானப்போ தேடி வந்தாரு பாருங்க, தூக்கிட்டு போறதுக்கு சர்வ வல்லவர். அல்லேலூயா. உன் மனைவி ஒன்ன ஒரு மாதிரி பார்க்கலாம், உன் மாமனார் ஒன்ன ஒரு மாதிரி பார்க்கலாம். மாமனார் நம்ம ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளு கிடைச்சிட்டாண்டா, ஒரு அடிமை கிடைச்சிட்டாண்டான்னு மாமனார் ஆடெல்லாம் அவர் கையில உட்காந்துக்கிட்டா அவரு தோத்துறான். அது என்ன ஈஸி சேர்ல படுத்தார். அல்ல சொல்லுங்க. அப்பா மேய்ங்க மருமகனே, மேய்ங்க மருமகனே, ஆட்டை பாருங்க மருமகனே, சாணி அள்ளுங்க மருமகனே, தண்ணியை காட்டுங்க மருமகனே. தோத்துறான். ஆமா, அப்படியே என் மகளையும் கல்யாணம் பண்ணிக்குங்க மருமகனே. தோத்துறான் அப்படின்னு தோத்துறான். தன்னுடைய சுய திட்டத்துக்கு, சுய லாபத்துக்கு, சுய காரியத்துக்கு, சுய வட்டத்துக்குள்ள அப்படியே போட்டு வச்சுட்டாரு. யாரு? மாமனாரு, மோசையோட மாமனாரு. நாள் வந்துச்சு, எரிகிற முச்சடி புதரின் நடுவில் இருந்து தேவ சத்தம். தன்னலமுள்ள ஓம் மாமங்கிட்ட சிக்கிக்கிட்டு நீ தவிச்ச 40 வருஷங்கள் போதும், இனி உன்னை நான் கனம் பண்ணுகிற காலம் வந்துட்டு, உன்னை பயன்படுத்துகிற காலம் வந்துட்டு. அல்லேலூயாவா. உலகம் தன்னலத்தோட உங்களை பார்க்குதா? மனிதர்கள் தன்னலத்தோட உங்களை பார்க்கிறாங்களா? இல்ல நீங்களே தன்னலத்தோட உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள புதைச்சிட்டீங்களா? இந்த நாள், இந்த பகல் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை வரந்து வருகிறது. தன்னலமுள்ள அந்த வட்டத்தில் இருந்து தரிசனத்தின் வட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை தூக்குகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை கனப்படுத்த போறார். ஆமெனா. அவங்க அப்பாவுக்கு தெரியாது, இவன் யுத்த காலத்துக்கு இவனை அனுப்பி வைக்கிறான். அனுப்பும் போது கூட அவர் தன்னலத்தோட தான் அனுப்புறாரு. உங்க அண்ணன்மாரை பார்த்துட்டு இந்த பதார்த்தத்தை எல்லாம் கொடுத்துட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் அனுப்புறாரு. ஆனா அவருக்கு தெரியாது, இந்த பிளானே தேவனுடைய பிளானு, இந்த திட்டமே தேவனுடைய திட்டம். இவனை நாம அனுப்பல, தேவன் தான் இங்கிருந்து கிளப்பி கூட்டு போறாரு. இவன் போய் அங்க ஒரு காரியத்தை செய்ய போறான், கோலியாத்தை வீழ்த்த போறான். அது தேசத்துக்கே தெரிய வரப்போகுது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 தேசம் புகழ்ந்து பாட போது. அவ்வளவுதான். அவர் குறித்திருந்த அரியணையிலே, சிங்காசனத்திலே, ராஜஸ்தானத்திலே இந்த தாவீது அமர போறான் அப்படிங்கிறது ஈசாய்க்கு தெரியாது. ஆனா தரிசனம் உள்ள கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களை பார்க்கிற பார்வை அருமையானது. அல்லவே சொல்லுங்க. உங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கிற மாதிரி அவர் பார்க்க மாட்டாரு. பெத்தவங்க பார்க்கிற மாதிரி உங்களை பார்க்க மாட்டாரு. சில சமயம் எல்லாரும் உங்களை பார்க்கறது உங்களுக்கு அற்பமா தெரியறதுனால தோத்திரம், நீங்க காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், புண்படுத்தப்பட்டிருக்கலாம். என்ன எல்லாரும் இப்படி பார்க்கறாங்களே, என்ன எல்லாரும் இப்படி காயப்படுத்துறாங்களே, அவங்க தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க கண்கலங்கி நிக்கலாம். உங்களுக்கான கர்த்தருடைய நேரம் வந்துட்டு, உங்களை கனப்படுத்துற நேரம் வந்துட்டு, கரத்துல எடுக்கிற நேரம் வந்துட்டு, பயன்படுத்த போற நேரம் வந்துட்டு, எதிரியின் தலை உங்க கைக்கு வருகிற நேரம் வந்துட்டு, எதிரியின் பட்டயம் உங்க கைக்கு வர்ற நேரம் வந்துட்டு, எதிரியின் பாளையம் உங்க கரத்துக்கு வருகிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயாவா. தன்னல பார்வையின் வட்டத்துக்குள் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். தன்னலமானவர்களின் வட்டத்துக்குள் இருந்து விடுவிக்கிறார்.
தன்னல வட்டத்துக்குள்ள இன்னொருத்தர் நம்மளை தள்ளுறது ஒண்ணு, நாமாவே ஒரு தன்னலத்துக்குள்ளேயே இருக்கிறது ஒண்ணு. சுயநலத்துக்குள்ளேயே. அல்லேலூயாவா. தன்னல வட்டம் மாறுகிறது. இப்படி சொல்லலாம், தன்னல வட்டம் முடிகிறது, தரிசன வட்டம் தொடங்குகிறது. உங்கள் தன்னல வட்டம் முடிகிறது, உங்களுக்கான தரிசனத்தின் வட்டம் தொடங்குகிறது. ஆமெனா. நமக்கு நாமளே போட்டிருப்போம், போதும் இவ்வளவு ஜெபிச்சா போதும், இப்படி படிச்சா போதும், இவ்வளவு சர்ச்சுக்கு போனா போதும், இந்த வருமானம் போதும், இந்த ஊழியம் போதும், இந்த ஆத்துமாக்கள் போதும், இது போதும் இது போதும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு தன்னல வட்டம். தோத்துறான். ஆண்டவர் இதுல இருந்து நம்மளை தூக்குறாரு. அவர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரோ அந்த வட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போறாரு. ஆமெனா. தாவீது கூட என்ன நினைச்சிட்டு தான் போயிருப்பான், ஐ சூப்பர்ரா, அண்ணன்மாரை பாக்குறதுக்கு அப்பா நம்மளை என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரா, ரொம்ப நாளாச்சுரா அண்ணன்மாரை பார்த்து, ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்கள பார்க்க போறோம்டா. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சண்டையை பத்தி பயங்கரமா சொல்லியிருப்பாங்க, யுத்த காலத்துல என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்க பார்த்தேன்னா அப்படியே தாண்டுவோம் பாரு, அம்ப விடுவோம் பாரு, ஈட்டிய சொருவோம் பாரு, அண்ணா பாரு இன்னா பாருன்னு என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டுல கூட உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல, இந்த ராணுவத்துல வேலை செஞ்ச, பட்டாளத்துல வேலை செஞ்ச தாத்தாமாரு சில வீட்டுல இருப்பாங்க. அவங்க கிட்ட செக்குனுங்க செத்துங்க தோத்துறேன். ஆமா, கதையா சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தாத்தா அப்படி இருந்தாரு, பயங்கரமா சொல்லுவார் ஒவ்வொரு முறையும். ஆமா, அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். தோத்துறேன், நாங்க அங்க சுட்டம் பாரு, நாங்க இங்க சுட்டம் பாரு அப்படிம்பாரு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா ரொட்டியை சுட்டுருப்பாரு. புரியுங்களா உங்களுக்கு? அங்க சுட்டோம் பாரு, அதுல சுட்டோம், இதுல சுட்டோம் அப்படிம்பாரு. அப்புறம் தீர விசாரிச்சு பார்த்தா ரொட்டி சுட்டுருப்பாரு. என்ன பேச்ச காணா? நம்மள அப்படியே அந்த காஷ்மீர் எல்லைக்கு கூட்டு போயிருவாரு. இங்கதான் உட்காந்துருப்போம், அப்படி பரவசப்பட்டு சக்கு புக்குன்னு அந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். தாவீதும் தோத்துற சண்டை காட்சியை பார்க்கணும், அவங்க எப்படா சண்டை வர்றாங்க பார்க்கணும், அப்படித்தான் இவன் நினைச்சிட்டு போறான். ஏலே, உனக்கு சண்டை காட்சியை பார்க்கணுங்கிற ஆசையா? சண்டைய போடணும் நீ, அதுதான் ஏன் திட்டம். சண்டைய பார்க்கறது ஓன் திட்டம், சண்டை போடணுங்கிறது ஏன் திட்டம். அந்த சத்துருவ, அந்த சாத்தான நீ தான் அழிக்கணும், அதுதான் ஏன் திட்டம். எவனோ ஒருத்தன் அழிப்பான், அதை நீ வேடிக்கை பார்க்கணுங்கிறது ஓன் திட்டம். நீ தான் எழும்பி அழிக்கணுங்கிறது ஏன் திட்டம். ஏதாவது புரியுதா? யாரையாவது எழுப்புதலுக்கு அனுப்பும் ஆண்டவரே, யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே, அது ஓன் திட்டம். உன்னையே அனுப்புறதா ஏன் திட்டம், உன்னையே தூக்குறதா ஏன் திட்டம். அல்லேலூயாவா. யார வச்சா இல்ல நரேந்திர மோடிக்கு ஞானசானம் கொடுங்க ஆண்டவரே, இல்ல ஒன்ன வச்சே கொடுக்கலாம்னு இருக்கேன். நம்புறீங்களா இல்லையா? நான் குருட்டுத்தனமா நம்புவேன், முரட்டுத்தனா காசா பணமா நம்புவோம். இல்ல சொல்லுங்க, நம்ம அப்பா வார்த்தை நம்புவோம். என் கையால அந்த மோடியை முக்கி எடுத்தா எம்புட்டி சந்தோஷம். அல்ல சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. நம்புவோம். கர்த்தரால் கூடாத காரியம், விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம். அப்புறம் பயன்படுத்துவாருன்ற நாம தான்றேன். அல்லேலூயாவா. எவனோ ஒருத்தன் கோலியாத்த வீழ்த்துவான், வேடிக்கை பார்க்கலான்ட்டு போனா, இல்லடா டவுசரு தோத்துறோம், நீ தான் இந்த கோலியாத்த வீழ்த்த போறன்னா டவுசருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். இல்ல என்ன பேரு, என்ன டவுசர்ன்றான், இந்த டவுசரை வச்சு கோலியாத்தே வீழ்த்த போறீங்களா? அடாடாடாடா, டவுசர் மேல எங்களையும் குச்சிருப்பான். ஏதாவது புரியுதா? நீங்க பைபிள்ல இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பைபிளை விட்டு வெளில வரவே மாட்டே. அந்த உலகமே வேற. ஆமேனா. தன்னலத்தோடு பார்த்த, ரெண்டாவது சொன்னாரு தகுதியற்றவனாய் பார்த்த. அவங்க பெரிய தகுதி மாதிரியும் இவனை எப்படி பார்க்காங்க? 26 16 17 26 1 சாமுவேல் 17 28 போடுங்க போட்டீங்களா? அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது
வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டா? யுத்தத்தை பார்க்க அல்லவா உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான். உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஆடு மேய்க்கிறவன், வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவன், அதுவும் கொஞ்ச ஆடுகளை மேய்க்கிறவன். இந்த ஒரு வசனத்துல தாவீதை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்றான். ஏன்டா அந்த ஆடை விட்டுட்டு இங்க வந்து என்னடா செய்ய போற, போடான்னு சொல்ல வேண்டியதானே. வனாந்தரத்திலே உன்ட்டு யாரும் கேட்டாங்களா? அப்போ சோத்திரம், நாங்கள் யுத்த களத்திலே, நீயே வனாந்தரத்திலே. நீயே ஆடு மேய்க்கிறவன், நாங்க ஆர்மியிலே. நீ ஆடு மேய்க்கிறவன், நாங்க ஆர்மி மேன். சோத்திரம், அதுலயும் கொஞ்சம் ஆடு. அதை கேட்டாங்களா யாராவது? ஆடு மேய்க்கிறன்னு விட்டுருக்கலாம்ல. அது 4 ஆடை வச்சுக்கிட்டு நாட்டா பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஆடுகளை வச்சுக்கிட்டு குசும்பா பண்ற நீ அப்படின்றான். யாரு? அண்ணன்மாரு. தோத்துறான், சகோதரர்கள். அல்லையா சொல்லுங்க. தகுதியற்றவன் யுத்த களத்துல நிக்கிறதுக்கு. அதுவும் சொல்றான், நீ 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 யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், வேடிக்கை பார்க்க தான் உன்னால முடியும். நீ அதுக்குத்தான் வந்த. நீயாவது யுத்தம் பண்றதாவது, யுத்தம் பண்றதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? பட்டயத்தை யூஸ் பண்ணிருக்கிறியா? பட்டயத்தை தூக்கி இருக்கிறியா? அந்த பழக்கம் உனக்கு இருக்கா? பார்த்திருக்கிறியா நீ? கர்த்தருக்கு தோத்திரம். ஆமேன் அல்லேலூயா. ஆமேனா? தகுதி இல்லை உலகம் சொல்லும், தகுதி இல்லை ஊர் சொல்லும், தகுதி இல்லை மனுஷன் சொல்லும். தோத்துறான். நீ தான் சரியான ஆளு தேவன் சொல்லுவாரு. என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? முத ஒரு பட்டயத்தை தூக்குறான். அது எவனாலையும் தூக்க முடியாத ஒரு பட்டயம், கோலியாத்து பட்டயம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பட்டயத்தை தூக்கி பழக்கமே இல்லாத ஒருத்தனுக்கு பராக்கிரமசாலி அந்த யுத்த களத்துல சவுல் பட்டயம் கூட அவ்வளவு பெருசா இருந்திருக்காது, எவன் பட்டயம் அவ்வளவு பெருசுமா இருந்திருக்காது. அவ்வளோ பெரிய பட்டயத்தை தாவீதின் கையில கர்த்தர் கொடுத்தாரு. உலகம் உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லலாம், ஊழியம் செய்ய தகுதி இல்லை, ஜெபிக்க தகுதி இல்லை, நீ எல்லாம் பிரகாசிக்க தகுதி இல்லை, பயன்படுறதுக்கு தகுதி இல்லை, தோத்திரம் ஊழியம் செய்ய தகுதி இல்லை அப்படின்னு பலர் இந்த உலகத்துல உங்களை பல கோணத்துல சொல்லலாம். இந்த ஆசீர்வாதத்தை பெற நீ தகுதி இல்லை. தகுதி இல்லைதான். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர் தான் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேனா? தோத்துறான். நீ மட்டும் தகுதி இருக்குன்னு சொன்ன நீ போய் அந்த கோலியாத்தை வீழ்த்திருக்க வேண்டியதானே. யுத்த களத்துல தானே இருக்கிற, யுத்த பயிற்சி உனக்கு இருக்குதுல்ல. யுத்த பயிற்சி இருக்குதுல்ல. அப்ப நீ போய் அந்த 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 கோலியாத்த அந்த எதிரிய வீழ்த்தி இருக்க வேண்டியதானே. என்னோட வயசுல மூத்தவன் தானே நீ, சீனியர் தானே நீ. பல நாளாச்சுல யுத்த களத்துக்கு வந்து, பல நாளாச்சுல. தோத்துறான். என்ன பேச்ச காணா? சில ஆளுங்க சர்ச்சில் கூட அப்படி இருப்பாங்க, நாங்க சீனியர் நீங்க ஜூனியர். தோத்துறான். நாங்க எத்தனை வருஷமா ஜெபிக்கிறோம், நாங்க எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நான் தான் சபைக்கே தூணு, நான் தான் பாசுக்கு சோத்தாங்கை. தோத்துறான். நான் தான் சூப்பர் சீனியர். ஆமா, என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க, அதை மட்டும் கேட்காதீங்க. அல்லேலூயாவா? இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அதுவா? இப்படி எழும்பி வருகிற தாவீத தகுதி இல்லவன் தகுதி இல்லாதவன் சொல்லி ஊருக்கு விட்டு சபையை விட்டு விரட்டி இருக்கோம். அதுதான் நாங்க செஞ்ச சாதனை. என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? அவங்க செய்யாததை நீ செஞ்சிருவியா? கோமளி, நீ செய்யாததை நான் செய்யத்தான் வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ இது வரைக்கும் நின்னுட்டு, இந்த யுத்த களத்துல நின்னுட்டு சோத்த தின்னுட்டு, யுத்த களத்துல நின்னுட்டு சோத்த தின்னுட்டு ஒண்ணுமே செய்யாதனாலதான் அங்க ஒரு குரூப்புக்கு சோறு போட்டு தோத்துறான். இருக்கிற பணமெல்லாம் காலி ஆயிட்டு இருக்குடா, டவுசரு நீ போடா. தோத்துறான். அவங்க சாதிக்காததை ஒன்ன வச்சு சாதிக்க போறேன்டான்னு ஆண்டவர் என்ன யுத்த களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயாவா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம். ஆமென். பலர் உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லலாம். பாடுறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் தகுதி அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
அப்பாவை நேசிக்கிற நேசம் இருந்துட்டா போதும். ஆமேனா? அவரை நேசிக்கிற இந்த நேச இருதயம் உங்களுக்கு இருந்துட்டா போதும். நீங்க பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அபிஷேகத்தில் நிரம்பலாம், அந்நிய பாஷை பேசலாம், எழும்பலாம், எதிரியை வீழ்த்தலாம், சாதிக்கலாம், சத்துருவை மடங்கடிக்கலாம், எழுப்புதலை கொண்டு வரலாம். நீங்கள் தான் தேசத்தின் எழுப்புதலுக்கு சரியான நபர்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் அதை செய்ய போறாரு. அல்லேலூயாவா. பிள்ளைகளை தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணி பேசாதீங்க. ஆமேனா? படிப்பு வரல, ஒரு பாடத்துல ஃபெயில் ஆட்டான உடனே நீ உருப்பட மாட்ட, நீ தேற மாட்ட அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க எத்தனை பாடத்துல பாஸ் ஆனீங்க? அல்லையா சொல்லுங்க. அப்பா பள்ளிக்கூடத்துக்கே போலையா? தீர விசாரிச்சா ரொம்ப மோசமாயிரும், ஜாக்கிரதை. அப்போ உடனே பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீ தேற மாட்ட, உருப்பட மாட்ட அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் இருக்கிறாரா அப்படி சொல்லுங்க. உன்னை பலப்படுத்த கர்த்தர் இருக்கிறாரா, அவர் உனக்கு ஞானமாவாரா. அவன் ஒருத்த மட்டும் கை தட்டுறான்னா எந்த அளவுக்கு அவன் ஃபீலிங்ல இருக்கான் பாரு. அந்த வார்த்தை பச்சை புள்ளைய டச் பண்ணிருக்குன்னா அப்ப ஆவியானவர் கரெக்டா பேசுறாரு பாருங்க. ஆமேனா? படிச்சுத்தான் அந்த படிப்புலதான் அவன் சாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. மார்க் எடுத்து அந்த மார்க்கை வச்சுதான் சாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ துறைகள் இருக்கு, எத்தனையோ விதங்கள்ல சாதிக்க வைக்க தேவனால முடியும். அதுக்காக படிக்காம இருக்கணும்னு நான் என்கரேஜ் பண்ணல. அல்லேலூயா. படிக்கட்டும். நீங்க வேற கோணத்துல அவனை ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அடிமைக்கத்தான் அவனுக்கு வரும். அவனுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்ல, ஆயுதத்தை எடுத்து பழக்கம் இல்ல. அதுக்காக நீ ஆயுதம் எடுத்து பழக்கம் இருக்கிற ஆளுங்கிறதுனால அவன் அற்பமா பேசாத. கோமாளி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, கொஞ்ச நேரத்துக்குள்ள உன் கண்ணுக்கு முன்னாலேயே தோத்துறோம். நீ யூஸ் பண்ண எந்த பட்டயத்தையுமே யூஸ் பண்ணாம அவன் கோலியாத்தை வீழ்த்த போறான். அல்லையா சொல்லுங்க. அப்பா உன் பிளான் படியே இல்லாம ஈட்டி எடுக்கணும், பட்டயத்தை எடுக்கணும், ஆமா அப்படியே அம்ப விடணும், இப்படித்தான் நீ யுத்தத்தை பார்த்திருப்ப. இப்படி எதுவுமே இல்லாம அவன் கொக்கு வீழ்த்துறதையும் தோத்துறான், காடைய வீழ்த்துறதையும் தோத்துற வச்சு அந்த கவனையும் கூழாங்கல்லையும் வச்சு கர்த்தருக்கு தோத்துறோம். நீ வீழ்த்த முடியாத ஒரு கோலியாத்தை அவன் வீழ்த்த போறான். ஏன்னா கவன் இல்ல, கூழாங்கல் இல்ல, இதை தாண்டின ஒரு அபிஷேகம் அவன் தலையின் மேல் இருக்கு. அபிஷேகம் அனைத்தையும் சாதிக்கும். அபிஷேகம் எல்லாத்தையும் சாதிக்கும். எல்லாவற்றையும் விட மேன்மையானது, உயர்ந்தது அபிஷேகம். நான் அடிக்கடி சொல்றேன், உங்க பிள்ளைங்க நல்ல படிக்கிறாங்களான்னு கவனம் செலுத்துறதை விட உங்க பிள்ளை நல்ல ஜெபிக்கிறாங்களான்னு கவனம் செலுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு தகுதி, அறிவு தகுதி இருக்கிறதுங்கிறத விட அபிஷேகத்தின் தகுதி இருக்கான்னு பாருங்க. அபிஷேகத்துக்குள்ள நடத்துங்க. ஆமேனா? சர்ச்சுக்குள்ள நடத்துங்க, பைபிள் படிக்கிறதுக்கு நடத்துங்க. நாம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல இருறா, நல்லா படுறான்னு சொல்றோமா, படுறான்னு சொல்றோமான்னு தெரியல. டியூஷன் போடா. ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு டியூஷன் போட்டும், ஆலயத்துக்கு வந்துட்டு டியூஷன் அனுப்புங்க. ஆலயத்துக்கு வந்துட்டு சாயங்காலம் பாட புத்தகத்தை படிக்க சொல்லுங்க, இல்ல மத்தியானத்துக்கு மேல பாட புத்தகத்தை படிக்க சொல்லுங்க. அதுவும் ஆராதனைக்கு அவன் வர்ற நேரத்துல தான் பாடத்தை படிக்கணுமா? யுத்தத்தை செய்கிற அறிவு தாவீதுக்கு இல்ல, ஆனா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தாவீது மேல இருந்துச்சு. படை பயிற்சியின் அறிவு, படைக்களத்தின் அறிவு தோத்திரம் தாவீதுக்கு இல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது பெந்தகோஸ்தே உலகத்துல நிறைய பண்றான். சரி வர மாட்டான், அவன் சரி வர மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், அவன் உருப்பட மாட்டான், இப்படியே தான் பேசுறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பிரசங்கங்கள்ல, இயேசுநாதரே இன்னைக்கு வரைக்கும் வக்கீல் தொழில் தான் செய்யறாரு. அட்வொகேட்டு, பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன், பரிந்து பேசுகிற இன்னைக்கு வரைக்கும் செய்யறாரு. நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அட்வொகேட், வக்கீல், அவர் இன்னைக்கு வரைக்கும் வக்கீல். ஆனா சர்ச்சில் இருக்கிற அம்பிட்டு பேரும் ஜட்ஜு, எல்லாம் ஜட்ஜு. என்ன பேச காணா?
நீ தேற மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ அவ்வளவுதான், நீ முடிஞ்சிட்டு, உனக்கு ஞானம் கிடையாது, உனக்கு ஜெபிக்க வராது, இதெல்லாம் ஒரு செவமா, எல்லாம் ஒரு பயில் படிக்கிறியா, அதெல்லாம் நீ எல்லாமா, நான்லாம் எத்தனை வருஷமா நாங்கெல்லாம் செய்ய அதையா நீ செய்ய போற இப்படின்னு அடுத்த ஆளுகளை ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், தூங்குற ஆளு கூட சாதிக்கும்ன்றேன். எப்தாவை கூட நியாயாதிபதிகள் 11 அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 11 அதிகாரம். யோ சொல்லியா, நீ வேற தெரியும் நினைக்கிறேன், தெரியலன்னு நினைக்கிறேன்னு. எங்களுக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லியாயோ தோத்துற. ஆமா, நியாயாதிபதிகள் 11ல் அவங்க அப்பா பேரு கீழையாத்து, இவங்க அம்மா ஒரு வேசி. அவங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கும், அந்த மனைவிக்கு பிள்ளைங்க இருப்பாங்க. பெரிய ஆட்களான உடனே அவங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன சொல்லுவான், உங்க அம்மா ஒரு பரஸ்திரி, அதனால இந்த சொத்துல உனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது, சுதந்திரம் உனக்கு கிடையாது, தர முடியாது, போ, நீ தகுதி இல்லாதவன், நீ ஒரு பரஸ்திரியின் மகன், உனக்கு வாய்ப்பு கிடையாது, உனக்கு இதை தர முடியாதுன்னு அவனை வீட்டை விட்டே விரட்டி துரத்திடுவாங்க. 11 அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, எப்தா தன் காரியங்களை எல்லாம் கடைசியில மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே, வேற எங்க சொல்ல முடியும்? எல்லாரும் தான் அவனை புரிஞ்சுக்கலையே, எல்லாரும் அவனை புறக்கணிச்சிட்டாங்களே, எல்லாரும் அவனை புறந்தல்றான், தகுதி இல்லைன்றான், வேசியின் மகன்றான், பரஸ்திரியின் மகன்றான். வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மச்சான்ட்ட சொல்ல முடியுமா, மாமன்ட்ட சொல்ல முடியுமா, சித்தப்பன்ட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொல்ற மூடும் எப்தாவுக்கு இல்ல. நாமனா கொஞ்சம் விஞ்ஞானிகள் தோத்துறான், நம்ம கொஞ்சம் விஞ்ஞானிகள் தான் தோத்துறான். நாம் என்ன பண்ணுவோம், மச்சானை பார்ப்போம், மாமனை பார்ப்போம், இங்கே வாங்க மச்சான், சித்தப்பு, இந்த மாதிரி என் தம்பிமார அண்ணன்மாரெலாம் எனக்கு சொத்துல பங்கு இல்லைன்றான், நானும் எங்கள் அப்பாவுக்கு தானே பிறந்தேன், இந்த குடும்பத்தில் எனக்கும் இப்போ உரிமை இருக்குல்ல, நீங்கள் எனக்காக பேசுங்க, தோத்துறோம், டீ பொட்டலமெல்லாம் வாங்கி தர்றேன், தோத்துறோம், மத்தியானத்துக்கு ஒரு புளி சாதம் கடை கட்டி தர்றேன், அப்படி இப்படின்னு ஏதாவது கரெக்ட் பண்ணி தோத்துறோம், ஆளுகளை கொண்டு நமக்காக பேச வைப்போம். ஏன்னா நம்ம விஞ்ஞானிகள். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்கெல்லாம் விசுவாசிகள், அல்ல சொல்லுங்க. அப்பா இப்ப இருக்கிறவங்கெல்லாம் விஞ்ஞானிகள், அப்ப இருந்தவங்கெல்லாம் விசுவாசிகள். அவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. எப்தா நேரம் அவனுக்கு என் வழி ஒரே வழி, தோத்துறான். நேரம் மிஸ்பாவுக்கு போனா தோத்துறான், முட்டிய போட்டான், தான் விஷயத்தெல்லாம் ஏற்ற சொல்றான். என்ன நடந்துச்சு? இந்த இடைப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இவன் போய் ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அம்மோன் புத்திரர் என்கிற ஒரு எதிரி கூட்டத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா எழுப்புவாரு. ஏன்னா எப்தா பராக்கிரமசாலி. அத அவன் சொந்த சகோதரர்கள் என்ன செய்யல, புரிஞ்சுக்கல, அவனை புறந்தள்ளிடுவாங்க. எதிரிகளை ஃபேஸ் பண்ற ஒரே பலம் யாருக்கிட்ட தான் இருக்கு? எப்தா கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்ட்டையும் கிடையாது. ஆண்டவருக்கு அது தெரியும், கரெக்டா காய நவுத்துறாரு. அம்மோன் புத்திரங்களை எதிரிகளை இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா எழுப்புவாரு. அவங்க யுத்தத்துக்கு வருவாங்க. இவங்க ஐயோ 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 செத்தமடா நாம, ஐயோ இவங்களை எப்படா சமாளிக்கிறன்னு எல்லாம் கத்தும் போது ஒருத்தன் சொல்லுவான், கோமாளிகளா ஒருத்தர் இருந்தான்ல, அவனை கூட வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளை காப்பாத்திருப்பான்ல, அவனை விரட்டி விட்டோம்ல, அவனை பரஸ்திரி மகன்னு சொன்னோம்ல, தகுதி இல்லாதவன்னு சொன்னோம்ல, வேசியின் பிள்ளைன்னு சொன்னோம்ல, விரட்டி விட்டோம்ல, என்னடா செய்யலாம்? பிரசங்கத்தை நிறுத்துறா, என்னடா செய்யலாம்? தோத்துறான். அவங்க அல்லவே விழுகலாம், அவ்வளவுதான். அல்லையா சொல்லுங்க, சலாம் அலைக்கும் ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் போய் காலில் என்ன செய்யலாம், விழலாம்னு அங்கிருந்து தேசமே எப்தா காலில் என்ன பேச காணா, எப்தா தேவன் காலில் விழுந்தான், தேசம் எப்தா காலில் விழுந்துச்சு. நீங்க விழ வேண்டியவர் பாதத்துல விழுந்தீங்கன்னா அம்புட்டு பயலையும் உங்க பாதத்துல ஆண்டவர் விழ வைப்பாரு. தகுதி இல்லைன்னு துரத்துறானா, இப்ப சொல்றான் நாங்க தான் உன்ன தகுதி இல்லை வேணும், இப்ப சொல்றோம் நீ தான் எங்களுக்கு தலைவன்றோம். அல்லையா சொல்லுங்க, நீ தகுதி இல்லை, இல்ல நீ தான் தலைவனே, இஸ்ரவேலுக்கு தலைவன். அல்லையா சொல்லுங்க. தகப்பன் வீட்டு சுதந்திரத்துக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர்கள் இஸ்ரவேலுக்கு தலைவன் நீதான் என்று சொன்னார்கள். சொல்ல வைத்தார் கர்த்தர், சொல்ல வைத்தார் கர்த்தர். தகுதி இல்லைன்னு சொன்னவன் வாயிலேயே நீதான் தலைவன் சொல்ல வைப்பார் கர்த்தர். யார் உங்களை தகுதி இல்லைன்னு சொல்றா? இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லை, அதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லைன்னு யார் சொல்றா? ஆமேனா? கல்யாண ஆசீர்வாதம் உனக்கு தகுதி இல்லை,
இந்த வீடு கட்ட உனக்கு தகுதி இல்லை, இந்த கார் வாங்க உனக்கு தகுதி இல்லை, இந்த கடன் அடைய உனக்கு தகுதி இல்லை, இந்த மேன்மையை பார்க்க உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு எதுக்கெல்லாம் உலகம் உங்களை தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லுது, அதே உலகம் உங்க பாதத்துல வந்து விழும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதான் தலைவன் என்று சொல்லும். எங்கள் எல்லாரை பார்க்கலும் நீதான் மேன்மையானவன் சொல்லும். நீ இல்லாம நாங்க இல்லைன்னு சொல்லும். நீங்க இல்லாம தேசம் இல்லைன்னு சொல்லும். அப்படிப்பட்ட உயர்வையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார். இஸ்ரவேல் தேசத்துல இப்படி ஒரு பிள்ளையா? வெரி குட். கர்த்தரை சார்ந்து போற நீ தோக்க மாட்டடா, கர்த்தர் உன் கூட வருவார்ரா, போடா நாங்களும் உனக்காக ஜெபம் பண்றோம்டா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்பி இருக்க வேண்டியது யார் வேலை? அதை செய்யறத விட்டுவிட்டு, ஏலே நீ சின்ன பையடா, அவன் பெரிய ஆள்றா, அவன் யுத்த வீரன்டா, தோத்துறோம், நீ கண்ணாடி போட்டிருக்கடா, அல்ல சொல்லுங்க. அப்போ அவன் பயங்கரமான ஆள்றா, அல்லையா சொல்லுங்க. நீ கொட்டாய் விடுற, நீ தூங்குற, தோத்துறான். ஆனா அவன் பயங்கரமான ஆளு, தூக்கிடுவான்டா, தோத்துறான். சிறு வயது முதல் என்ன வீரன்? யுத்த வீரன் அப்படின்னு தோத்துறான். எதிரிய பத்தி பெருசா பேசுறான், தாவீத பத்தி சிறுசா பேசுறான், அபிஷேகம் இல்லாதவனை பத்தி பெருசா பேசுறான், அபிஷேகம் உள்ளவனை பத்தி சிறுசா பேசுறான். இவன் எந்த விதத்திலும் யுத்தத்துக்கு போக கூடாது, இவனை தடை செஞ்சு நிறுத்திடணும் அப்படின்னு எழும்புகிற தாவீத தடை செய்ய பார்த்த சவுல். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேரு பிசாச பெருசா பேசுறாங்க, உலகத்தை பெருசா பேசுறாங்க, எதிரிகளை பெருசா பேசுறாங்க, பிரச்சனைய பெருசா பேசுறாங்க. ஆனா ஆண்டவரை சபைய சாதாரணமா பேசுறாங்க. இப்படி பேசுறவங்களை எல்லாம் அவர் உசுரோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கோலியாத்தை எல்லாரும் பயத்தோட பாக்குறாங்க. உருண்டையா இருக்கானு, உயரமா இருக்கானு, பக்கவாட்டுல விரிஞ்சிருக்கானு, எம்பிட்டு பெரிய ஆளா இருக்கான், அத்தாடி ஐயோ தோத்திரம், ஜிம்முக்கு போவான் போல, ஜிம்முக்கு போய் ஜம்முன்னு இருக்கானே தோத்திரம், ஐயோ அதனால நாம உம்முன்னு இருக்கணும்டா அப்படின்னு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆனா தாவீது சொல்றான், நான் கும்முன்னு வந்திருக்கிறேன்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்டா, என் அபிஷேகம் பண்ணவர் பெரியவர், அழைத்தவர் பெரியவர், நான் அவரை பார்க்கிற பார்வை பெருசு, அவர் என்ன பார்க்கிற பார்வையும் பெருசு, அவர் பார்வையில் நான் அருமையானவன், என் பார்வையில் அவர் அற்புதமான தேவன், அவரும் நானும், நானும் அவரும் தட்டுறோம் தூக்குறோம், எழுப்புதல பார்க்கிறோம். எதிரியின் தலை என் கையில், எதிரியின் பட்டயம் என் கையில், எதிரியின் பாளையம் என் கையில். நீ யார் என்ன தடை பண்றதுக்கு? அல்லேலூயாவா. வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, எதிரியை பார்த்து பயப்படாதீங்க, அரசியல்வாதியை பார்த்து பயப்படாதீங்க, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்க மேல இருக்கிறவர் பெரியவர், உங்களை பார்க்கிறவர் பெரியவர், நீங்க அருமையானவங்க. உள்ளுக்குள்ள இருந்து தாவீதுட்ட சொல்லியிருப்பார், அவன் கோமாளிடா கோமாளிடா, உன்னை குழப்ப பாக்குறான்டா, உன்னை பயமுறுத்த பாக்குறான்டா, அவனும் போக மாட்டான் உன்னையும் போட மாட்டான், அவனும் பட்டயத்தை தூக்க மாட்டான் உன்னையும் பட்டயத்தை தூக்க மாட்டான், அவனும் யுத்தத்துக்கு போக மாட்டான் உன்னையும் போட மாட்டான். பாரு தாவீதை பத்தி கோலியாத்தை பத்தி பெருசா பேசுறான் பாரு. அவன் அதுக்கிட்டே படிச்சிருப்பான் போல பைபிள் காலேஜ், தோத்துறான். எத்தனை வருஷம் படிச்சான்னு தெரியல, சாத்தானை பத்தியே பேசுறான், பிசாசை பத்தியே பேசுறான். அவன் உருண்டையா இருக்கிறான், உயரமா இருக்கான், கருப்பா இருக்கான், பல்லு பெருசா இருக்கு, தலைமுடியை விரிச்சு போட்டு வந்திருக்கான், தோத்துறான். நீ உங்க வீட்டிலேயே பார்த்தது இல்லையா தலைமுடியை விரிச்சு போட்டு உன் மனைவி வந்ததை நீ பார்த்தது இல்லையா? தோத்துறான். அதெல்லாம் நீ எத்தனை முறை பார்த்துருக்கிற, அதெல்லாம் பயப்படாதடா நீ போடா அப்படின்னு உள்ள ஆவியான பேசிட்டே இருப்பாரு. சோ தடை செய்ய யார் வேணாலும் வரலாம். நம்ம சீனியரு, நம்ம கூட ரட்சிக்கப்பட்ட ஆளு, இப்ப கூட நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கோம், அல்லே சொல்லுங்கப்பா, ஏதோ ஒரு கோணத்துல நம்மளை தளர பண்ண தடை செய்ய, சொல்லுங்க, தளர பண்ண தடை, அப்படி கூட சொல்லலாம். தடை செய்ய பார்த்த சவுல் அப்படின்னும் போடலாம், தளர பண்ண பார்த்த தாவீது. எழும்பி வர்றான், அவரை தளர பண்றான், வேணாம் விட்டுரு போவேணா வேணாம். நம்ம விசுவாசத்துல எழும்புவோம், ஜெபத்துல எழும்புவோம், பரிசுத்தத்துல எழும்புவோம், ஊழியம் செய்யணும்னு எழும்புவோம், சபைக்கு கொடுக்கணும்னு எழும்புவோம், தசமான் தரணும்னு எழும்புவோம், சத்தியத்துல வாழணும்னு எழும்புவோம், பிரகாசிக்கணும் எழும்புவோம். அப்ப சூழ்நிலைகள், மனிதர்கள், சுத்தி இருக்கிறவங்க ஏதாயிலும் ஒன்ன சொல்லி நம்மளை அப்படியே சோர பண்ணி பலவீனப்படுத்தி வேணாம் அப்படின்னு உட்கார வைக்க நினைப்பாங்க. ஆமேனா? போங்கடா டேஸ், என் கூட ஏசு அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும்.
பர்த்திமே குருடன் எழும்புனானா, தாவீதின் குமாரனே எனக்கு. உடனே அவங்க சத்தப்படாது, குருட்டு பயல கூப்பிடுறான், அமைதியாடுறான் அப்படின்னு மிரட்டுறான், தலையில குட்டுறான், அமைதிப்படுத்துறான். உடனே பர்த்திமே குருடன், ஆஹா, குருடரா இருந்தா கூப்பிடக்கூடாது போல, கண்ணு இருந்தா தான் கூப்பிடணும் போல, நம்ம கூப்பிட்டதுனால இவங்க எல்லாம் குட்டுறாங்க, அமைதியா இருக்க சொல்றாங்க, நம்ம எதுக்குடா வம்பு, அமைதியா இருந்துருவோம்டா சோகமா அப்படின்னு சொல்லி பர்த்திமே குருடன் அமைதியா இருந்தான்னா இருக்கு, போங்கடா டேஸ், எனக்கு வேணும். எஸ், நீ குட்டுனா நான் கூட்டுவேன், நீ குட்டுனா நான் சவுண்ட வாலிம எனக்கு நின்னுட்டாரு. இப்ப என்ன பண்ணுவேன், இப்ப என்ன பண்ணுவேன், நின்னுட்டாரு பாரு, நிக்க வச்சுட்டேன் பாரு. ஆமேனா, இங்க ஆமீன் வரமாட்டேக்கு பாரு. தடை செஞ்சாங்கன்னு சொல்லி, தளர பண்ணாங்கன்னு சொல்லி பர்த்திமே குருடன் அமைதியா இருந்திருந்தான்னா ஏசுநாதர் போயிருந்திருப்பாரு. அவன் சாகிற வரைக்கும் குருடனா தான் இருந்திருப்பான். தடைய தாண்டான், அல்ல சொல்லுங்க, அப்போ சவுண்ட கூட்டுறான், சோர்ந்து போகல. ஆமென். அவர் என்ன பார்க்கிற பார்வை விலையேற பெற்றது. நீ யாரு என்ன தடை பண்றதுக்கு, நீ யாரு என்ன தளர பண்றதுக்கு, நீ யாரு என்ன சோர பண்றதுக்கு. நான் சோர்ந்து போக சத்தத்தை கூட்டுனான், கர்த்தர் அங்கு நின்றார். அவனை அழைச்சிட்டு வா. இல்ல ஆண்டவர், இல்ல நீங்க போங்க ஆண்டவர், நாங்க அவனை ஏற்கனவே சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். நீ யாரா சத்தம் போடக்கூடாது, அவனை கூட்டுவாடா. நாங்க கூட்டு வரணுமா? ஆமா, நீ கூட்டு, நீ தானே தடை பண்ண, நீ தானே தடை பண்ண. உன் கண்ணுக்கு முன்னாலேயே அவனுக்கு நான் அற்புதத்தை செய்ய போறேன். உன் வயிறு எரியணும். ஏசுறதுக்கு சவுல் தடை பண்ணானா, தடை பண்ணானா, அந்த தடை பண்ணவன் கண்ணுக்கு முன்னாலேயே கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினாரா? அவன் கண்ணுக்கு முன்னாலேயே என்ன கோலியாத்து தலை அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தானா, கொடுக்க வச்சாரா? அப்படிப்பட்ட ஒருவர் உங்களை அருமையானவர்களாக பார்க்கிறார். அவர் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. அல்லேலூயாவா. கடைசியா நான் முடிக்கிறேன். தோத்திரம் என்ன சொன்னேன்? தடை செய்ய பார்த்த சவுல், தற்பெருமையோடு பார்த்த கோலியாத். தோத்திரம் எத்தனாம் வசனம்? 42 43. தோத்திரம் 1 சாமுவேல் 17. தோத்திரம் 42 43 போடுங்க. தோத்திரம் 43 போடுங்க. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நான் நாயா? என்ன நினைச்சுக்கிட்ட நீ? என்ன, நான் யாரு? நான் எவ்வளவு பெரிய ஆளு? உன் ராஜா சவுலே எனக்கு முன்னால வர்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கான். யுத்த வீரர்கள் இது நாள் வரைக்கும் 40 நாள் வந்து திரும்ப திரும்ப நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பய தைரியம் இல்ல, துணிவு இல்ல, பலன் இல்ல எனக்கு முன்னால வந்து நிக்க. நீ என்னமோ ஒரு தடியை தூக்கிட்டு வந்திருக்கிற. என்னன்னா நாய் நினைச்சியா? இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அதான் தாவீது மனசுல நினைச்சிருப்பான். இருக்கலாம். இல்லடா இவன் நாயின்றான். தோத்துறான். அவங்க எல்லாம் இவனை பெரிய பேய் நாய்ங்க. தோத்துறான். இவன் நாயின்றான். இப்ப தாவீது நினைச்சிருப்பான், ரொம்ப வேலையை ஈஸி ஆக்கிட்டானே. தோத்துறான். ஏன்னா அவன் 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 கரடியை கொன்னாளு, அவன் சிங்கத்தை கொன்னாளு, இவன் நாயின்றான். தோத்துறான். கரடியவே போட்டிருக்கோம், சிங்கத்தையே போட்டிருக்கோம், நாயை ஈஸியா போட்டுடலாமே, அதுக்கு தான் கல்லோட வந்தோமோ. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதாங்க அபிஷேகம் நம்ம கொடுக்குற வெளிப்பாடு. அல்ல சொல்லுங்க. அப்பா இதான் கல்லோட வந்தோமோ. நம்ம பேடனை ரொம்ப குறைச்சிட்டானேடா. ஆமா, அம்மா கோழி விடுங்க போட்டும், கோழியாத்த பார்க்க போறாங்க. தோத்திரம் போட்டும். ஆமீன். வரும்போது அந்த கல் எடுத்துட்டு வாங்கம்மா. அல்ல சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயாவா. அப்ப கோலியாத்துக்கு என்னன்னா ஒரு பெருமை. கோலியாத்துக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன பார்த்து நீ வந்திருக்க நாய் நினைச்சியா நீ அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன வீழ்த்த இஸ்ரவேல்ல எவனுமே இல்ல. ஏற்கனவே நீங்க இதே அதிகாரத்துல தோத்திரம் நம்ம அந்த 8ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா கொக்கரிப்பான். தோத்திரம், உங்களில் ஒருவனை அனுப்புங்கள், அவன் என்ன வீழ்த்திட்டானா நானும் எங்க பெலிஸ்திய சேனையுமே உங்களுக்கு
சேவகர்கள், அடிமைகள், வேலைக்காரர்கள் சோத்துறாங்க. என்னோட யுத்தம் பண்ண என்னை கொல்ல சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு என்னவா இருப்போம்? வேலைக்கார. என்னோட யுத்தம் பண்ண எவனுக்கு அது தில் இருக்கா? என்னை கொல்ல அவன் சமர்த்தனா, பார்த்துருவோம். ஒரு தற்பெருமையின் ஆவி யாருக்கு? அல்லேலூயாவா. தாவீத தரிசனத்தோடு பார்த்த ஒரே ஒருவர் தேவன் மட்டும்தான். இவன் மேலதான் அழைப்பு இருக்கு, இவன் மேலதான் அபிஷேகம் இருக்கு, இவன் மேல என் கரம் இருக்கு, இவனை குறிச்சு எனக்கு திட்டம் இருக்கு. இவனைத்தான் யுத்த களத்துல நிறுத்த போறேன். மற்றவங்க சாதிக்காததை இவனை வச்சு தான் சாதிக்க போறேன். கோலியாத்தை இவன் கையில தான் ஒப்பு கொடுக்க போறேன். இவன் வீழ்த்த போறான், எழும்ப போறான், பிரகாசிக்க போறான். ஓ, எதிரியின் தலையை இவன் கையில கொடுக்க போறேன். எதிரியின் பட்டயத்தை இவன் கையில கொடுக்க போறேன். எதிரியின் பாளையத்தை இவன் கையில கொடுக்க போறேன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்த விசேஷங்களை வசனிக்கும்படி செய்வேன் என்று நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய். ஜனங்களை, ஜாதிகளை நான் உனக்கு தருவேன். தாவீதுக்கு இஸ்ரவேலையே தந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தந்தார், சிங்காசனத்தை தந்தார், ஆளுகையை தந்தார், அதிகாரத்தை தந்தார், யூத மக்களை தந்தார், மொத்த 12 கோத்திரங்களையும் கர்த்தர் தந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை பயன்படுத்த போறாரு. நீங்கள் தேவ பார்வையில் விலையேற பெற்றவர்கள், விசேஷமானவர்கள். தளர்ந்து போகாதீங்க, தடைகளை கண்டு சோர்ந்து போகாது. தகுதி இல்லையேன்னு ஜனங்கள் சொல்றாங்கன்னு நீங்க பலவீனப்பட்டுறாதீங்க. உங்க ஜபத்தை நிறுத்திடாதீங்க, விசுவாசத்தை நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து முன்னேறுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், தோத்துறோம். ஆனா உங்க கையில ஒரு கவனை கொடுத்திருக்கிறாரு, ஒரு கூழாங்கல்ல கொடுத்திருக்கிறாரு. மற்றவருக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அவங்கள மாதிரி உங்களால பாட முடியாது, ஒருவேளை மற்றவங்கள மாதிரி உங்களால ஜெபிக்க முடியாது, மற்றவங்கள மாதிரி உங்களால பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்திருப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு தாளந்தை தந்திருப்பாரு. அது சின்னதா இருக்கலாம், அது சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த சாதாரண விஷயம்தான் அசாதாரணத்தை செய்ய போகுது. அந்த சாதாரண காரியம்தான் சாத்தானை வீழ்த்த போகுது, கோலியாத்தை வீழ்த்த போகுது. மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்த்து நீங்களே பலவீனப்படாதீங்க. அவங்கள மாதிரி எனக்கு அந்தஸ்து இல்லை சொல்லாதீங்க, அவங்கள மாதிரி எனக்கு படிப்பு இல்லை சொல்லாதீங்க, அவங்கள மாதிரி எனக்கு திறமை இல்லை சொல்லாதீங்க, அவங்கள மாதிரி எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, கார் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, பதவி இல்லை, உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சின்ன குடும்பம் சொல்லாதீங்க, நான் எல்லாத்திலையும் சாதாரண ஆளு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, ஆவியானவர் இருக்கிறாரு. நேத்து சொன்னார் இல்லையா, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. அதை பெருசுபடுத்துங்க, அதை கனப்படுத்துங்க. என் பார்வைக்கு அருமையானபடியால். நீ ஏன் அருமையானபடியால்? என் அழைப்பு உன் மேல இருக்கு, என் அபிஷேகம் உன் மேல இருக்கு. அதனால் நீ கனம் பெற்றவன். அல்லேலூயாவா. தேவனுடைய அழைப்பு யார் மேல எல்லாம் இருக்கோ அவங்க யாரு? கனம் பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகம் யார் மேல எல்லாம் இருக்கோ அவங்க யாரு? தேவனுடைய அதிகாரம் யார் மேல எல்லாம் இருக்கோ அவங்க யாரு? அப்ப இந்த 3 விஷயம் என் மேல இருக்கு: அழைப்பு, அபிஷேகம், அதிகாரம். சொல்லுங்க, அழைப்பு, அபிஷேகம். ஆகையால் நான் அருமையானவன், கனம் பெற்றவன். எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த தோத்திரம் பகல் நேரத்துல பேசி இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஊர் உங்களை எப்படி பார்க்குது, உலகம் எப்படி பார்க்குது, மனுஷன் எப்படி பார்க்கறான், சூழ்நிலைகள் எப்படி பார்க்குது, குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க, நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. எஸ், ஒரு பாக்கா பாரா கதானாமா. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, அதை மட்டும் பாருங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அதை பாருங்க. உங்க மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அதை பாருங்க. உங்க கையில தான் எதிரியின் தலையை கொடுக்க போறாரு, எதிரியின் பட்டயத்தை கொடுக்க போறாரு, எதிரியின் பாளையத்தையே கொடுக்க போறாரு. எழுப்புதல் உங்க மூலம்தான், அறுவடை உங்க மூலம்தான், சாத்தானுடைய அழிவு உங்க மூலம்தான். நீங்க தான் பயன்பட போறீங்க. சோர்ந்து போகாதீங்க.
உரபகரமனா ரகதலகதரகதரமந்தரபதரபா உரகபலகபரகதரகதரகதரகதரபதரகரமா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே உண்டதென்று முன் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்க சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான அவர் நம்மளை பார்க்கிறார். அருமையானவர்களா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான சபரகபரகபலகரணமா உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயப்பா சேர்த்து கொண்டவரே. சகரபகரமலகரா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகார கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.